அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வள்ளுவர் ஆட்சி நமக்களித்த அரும்பொருளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வள்ளுவர் ஆட்சி நமக்களித்த அரும்பொருளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. வள்ளுவ பொருளே வாழி, திருவள்ளுவன் பெயரே வாழி, சொல்லுவோமே தமிழ் பாடி, நாம் சொல்லுவோமே அவன் போற்றி, கல்வியும் கேள்வியும் கூறி அவன் கண்கள் திறந்தான் வாழி, செல்வமும் அறமும் சேர்த்து நாம் செய்திடுவோம் அவன் வாழ்த்து, செங்கோல் அரசினை காட்டி அவன் சென்ற வழிதான் போற்றி, எங்கும் பரப்புரை செய்வோம் நாம் எடுத்திடுவோம் அவன் கோவில். பேரன்பிற்குரிய உலக திருக்குறள் கூட்டமைப்பினுடைய அன்பு தலைவர் ஐயா வே. சேகர் அவர்களே, இங்கே திருவள்ளுவர் வாழ்த்து பாடி அமர்ந்திருக்கிற அன்பிற்குரிய உலக திருக்குறள் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் அவர்களே, எங்களுக்கெல்லாம் 31வது இணைய கருத்தரங்கு கூட்டத்தில் காணொளி வழியாக பட்டி தொட்டிகளில் எல்லாம் திருக்குறளை பரப்பிய குன்றக்குடி அடிகளார், அதாவது பெரிய அடிகளார் அவர்களுடைய பணியும் தொண்டும் பற்றி சிறப்புரை ஆற்ற வந்திருக்கிற அன்பிற்குரிய எங்கள் கரூர் மாவட்டத்தினுடைய அன்பிற்குரிய தமிழ் திருக்குறள் அமைப்புகளினுடைய ஒட்டுமொத்தமான புரவலர் அன்பிற்குரிய ஐயா மதிப்புறு தலைவர் ப. தங்கராசு அவர்களே, இங்கே இதை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற அன்பிற்குரிய தமிழ் ராசேந்திரன், அன்பிற்குரிய காரல் மார்க்ஸ் மற்றும் இதனுடைய உலக திருக்குறள் கூட்டமைப்பினுடைய அன்பிற்குரிய நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கொரோனா காலத்தில் தொடர்ந்து உலக திருக்குறள் கூட்டமைப்பு தன்னுடைய செயல்பாடுகளை தொய்வில்லாமல் தொடர்ந்து நடத்துகிறது என்பதற்கு இந்த இணைய கருத்தரங்கம் சாட்சியாக இருக்கிறது. 31 கருத்தரங்கிலும் தமிழகத்தினுடைய பல்வேறு துறைகளிலே உள்ள அன்பிற்குரிய வல்லுநர்கள், அரசியல் தலைவர்கள், கல்வியாளர்கள் என அத்துணை பேரும் கலந்து திருக்குறள் பற்றிய உரைகளை இந்த மக்களுக்கு தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நாம் நம் கனிவான நன்றியினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்வோம். இங்கே சிறப்புரை ஆற்ற வந்திருக்கிற அன்பிற்குரிய தங்கராசு அவர்கள் கரூர் மாவட்டத்திலே ஒரு கூண்டு கட்டும் அமைப்பினுடைய ஒரு நிர்வாகியாக பிடி கோச் என்கிற நிர்வாகத்தினுடைய தலைவராக, அன்னை மகளிர் கல்லூரியினுடைய நிர்வாக குழு உறுப்பினராக, பல்வேறு அமைப்புகளினுடைய புரவலராக, குறிப்பாக உலக திருக்குறள் கூட்டமைப்பு கன்னியாகுமரியிலே 14, 15
5வது திங்கள் 2019ஆம் ஆண்டிலே விவேகானந்தா கேந்திரத்தில் ஒரு மாபெரும் மாநாட்டை நடத்தியது. அந்த மாநாட்டிற்கு அத்துணை மாவட்டங்களிலிருந்தும் புரவலர்கள், மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் நாங்கள் ஒன்று சேர்ந்து அந்த மாநாட்டை நடத்தினோம். அந்த மாநாட்டிற்கு நிதி உதவி அளிப்பதிலே கரூர் மாவட்டம் முன்னின்றது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதனுடைய பங்களிப்பிலே அன்பிற்குரிய தங்கராஜ் அவர்கள் முன்னின்றார்கள் என்பதையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த மாநாடு சிறப்புற நடைபெறுவதற்கு அத்தனை பேரும் உழைத்தார்கள். நம்ம எல்லாம் பிடித்து ஒரு வருடமாக நம்ம எல்லாம் கலங்க வைத்து விட்டார். நம்முடைய செயல்பாடு துவங்குவதற்கு மிக குறுகிய காலமே இருக்கிறது. அந்த குறுகிய காலத்தில் நம் செயல்பாட்டை உலக திருக்குறள் கூட்டமைப்பு என்ன காரணங்களுக்காக நாம் தோற்றுவித்தோமோ அந்த காரணங்கள்லாம் நிறைவேறும் வேண்டும் என்பதுதான் நம்முடைய பேரவா குறிக்கோள், ஆசை. அன்பார்ந்த பெரியோர்களே, திருக்குறள் உலகத்தினுடைய ஒப்பற்ற நூல், ஒழுக்க நூல், வாழ்வாங்கு வாழ அனைவருக்கும் வழிகாட்டும் நூல். இந்த நூலுக்கு ஏறத்தாழ இதுவரை 350 பேர் உரை எழுதியிருக்கிறார்கள். நண்பர்களே, அதிலே நம் கரூர் மாவட்டத்தில் மட்டும் 5 பேர் உரை எழுதியிருக்கிறோம். அதிலே நானும் ஒருவன் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உரை எழுதுவதால் மட்டும் பயனில்லை, வாழ்க்கை திருக்குறள் படி நடக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான நோக்கமாக நமக்கு இருக்க வேண்டும். நம் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து விழாக்களும் திருக்குறள் வழியிலே தமிழ் மரபிலே நடத்தப்பட வேண்டும் என்பதிலே உலக திருக்குறள் கூட்டமைப்பு உறுதியாக இருக்கிறது. 1000 கரண ஆசான்களை உண்டு செய்திட வேண்டும் என்பதிலே நாங்கள் முழு மூச்சாக இருந்தோம். எந்த மாறுபாடும் இல்லாமல் அதற்காக உழைத்தோம். ஆனால் தீன் முன்பே எங்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி விட்டது. இருப்பினும் இந்த உலக திருக்குறள் கூட்டமைப்பு 2.25 மட்டுமே ஆயிருக்கிறது. இன்று 3 மாதங்கள் பாக்கி இருக்கிறது 3 அகவைக்கு. ஆனால் செய்த வேலைகள் பல. சில பேர் குறைபட்டுக் கொள்ளலாம், கவலைப்பட வேண்டியதில்லை. நிச்சயமாக உலக திருக்குறள் கூட்டமைப்பு தன்னுடைய பணியை நிறைவாக நல்லபடியாக செய்யும் என்பதிலே எங்களுக்கெல்லாம் மிகுந்த நம்பிக்கை உண்டு. நான் ஒரு செய்தியை சொல்லாவிட்டால் என்னுடைய வரவேற்புரை நிறைவாகாது என்பதற்காக ஒன்றை மட்டும் சொல்லி, ஒரு அரிய மனிதர், பெரிய மனிதர், கல்வியாளர், உலகம் போற்றும் மனிதர், குழந்தை சாமி மாடலை கண்டுபிடித்த அந்த பெரிய மனிதர், தென்னிலைக்கு அருகிலே வாங்கலாம்பாளையத்தில் பிறந்த அந்த கல்வியாளரை பற்றி சில வார்த்தைகள். அவர் பெயரிலே நாங்கள் எல்லாம் இணைந்து அன்பிற்குரிய தூரா பெரிய தம்பி, தங்கராசு, டாக்டர் செல்லப்பன், MMR சுந்தரபாண்டியன், இப்படி சில பேரை மட்டும் நான் சொல்லி இருக்கிறேன். இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள். இணைந்து அவர் பெயரிலே வாசிய குழந்தை சுவாமி கல்வி ஆய்வு அறக்கட்டளை நிறுவி அந்த அரிய மனிதருக்கு ஏறத்தாழ 20 ஆண்டுகளாக நாங்கள் அவர் பெயரை நிலைநிறுத்துவதற்காக அதன் மூலமாக பள்ளியிலே 10, 12 படித்து முதல் மதிப்பெண், 2ஆம் மதிப்பெண் பெறுகிறவர்களுக்கு பதக்கம், பாராட்டு பரிசுகளை வழங்கி வந்தோம். ஆனால் கால சூழ்நிலையிலே அது நிறைவேறவில்லை என்றாலும் கூட அதற்கு பின்னால், அவர் மறைந்ததற்கு பின்னால் புத்தக திருவிழா,
அதிலே நம்ம தங்கராசு அவர்கள் தான் நம்முடைய தலைவராக இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதிலே அந்த அறக்கட்டளையின் பெயரிலே ஒவ்வொரு ஆண்டும் குலோத்துங்கன் மேம்பாட்டு விருது. ஏனென்றால் அவர் எழுதிய குலோத்துங்கன் கவிதைகள், மானுட யாத்திரை, வாழும் வள்ளுவம், இது போன்ற நூல்கள் எல்லாம் வரலாற்றில் நிற்கக்கூடிய நூல்கள், எந்த நூல் நிலையத்திலும் இருக்கக்கூடிய நூல்கள், மாணவர்கள் கற்க வேண்டிய நூல்கள், அத்துணை நூல்களை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த கல்வியாளர் பெயரிலே நாங்கள் ஒரு அறக்கட்டளையை நிறுவி நடத்தி கொண்டு வருகிறோம். 1988ஆம் ஆண்டிலே சாகித் அகாடமிய பரிசு அவர் வாழும் வள்ளுவத்துக்கு கிடைத்ததை நாங்கள் மகிழ்ச்சியாக எண்ணுகிறோம். குழந்தை சுவாமி அவர்கள் திருவள்ளுவரை நான் வாழ்வியல் வழிகாட்டியாக கொண்டு வாழுகிறேன் என்கிற அந்த கருத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த பெரியோர்களே, கல்வியாளர்களே, பொறியியல் துறையில் மாணவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு அவர் கொண்டு வந்த கவுன்சிலிங் சிஸ்டம் என்பது இன்றும் அனைவராலும் பாராட்டப்பட்டு வருகிறது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் பெரியடிகளார் அவர்கள், அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்த அந்த வேளையில் கன்னியாகுமரி மாவட்டத்திலே சமய பிரச்சனை, மத பிரச்சனை, இந்து கிறித்துவர், அந்த பிரச்சனைக்கு தூதுவராக அண்ணா அவர்கள் பெரிய அடிகளாரைத்தான் அனுப்பி சமரசம் செய்து வைக்க வைத்தார்கள். அதிலே அவர் வெற்றி பெற்றார்கள். அப்படிப்பட்ட தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், அன்பிற்குரிய அம்மையார் ஜெயலலிதா, அத்தனை பேரோடும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்து பணியாற்றிய அந்த அரிய மனிதருக்கு இந்த நேரத்திலே நம் வணக்கத்தையும் வாழ்த்தையும் சொன்னாரே வள்ளுவர். ஈதல் இசைபட வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்றார். அதே நேரத்திலே தோன்றின் புகழோடு தோன்றுக, அங்கிலின் தோன்றலில் தோன்றாமை நன்று என்று சொன்னார். இந்த குறள்களுக்கெல்லாம் இலக்கணமாக விளங்கியவர் ஐயா வாசே குழந்தைசாமி அவர்கள். எனவே அவர் பெயரிலே உள்ள அறக்கட்டையின் தலைவராகவும் நம் அன்பிற்குரிய தங்கராசு அவர்கள் இருக்கிறார்கள். அவர் பணி மிகச் சிறந்தது. இந்த நேரத்திலே மதிப்புறு தலைவராக இருக்கிற ஐயா தங்கராசு அவர்களே, நீங்கள் வருக. எங்கள் உலக திருக்குறள் கூட்டமைப்பின் சார்பாக நடத்தப்பட இருக்கிற இந்த 31வது கருத்தரங்கத்திலே உங்களது நல்லுரையை தருக. நாங்கள் செல்வத்துள் செல்வம் செவி செல்வத்தை கேட்டு மகிழ இருக்கிறோம் என்பதை கூறி இந்த நல்ல வாய்ப்பினை அளித்தமைக்காக உலக திருக்குறள் கூட்டமைப்பினருக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஐயா தங்கராசு ஐயா பத்தி கோவிந்தன் ஐயா அவர்கள் அவரு இருக்கிற ஊர்லயே வாழ்ந்தவர்கள்னால அந்த நட்பினால் அவருக்கு தெரிந்த விஷயங்களை இங்கே பேசினார்கள். நான் இந்த 3 ஆண்டுகளாகத்தான் தங்கராசு ஐயா அவருக்கு எனக்கு பழக்கம். தலைவரானது முதல் தலைவராகும் பொழுது நான் கரூர்ல பொதுக்குழுல நான் தலைவராக தேர்ந்தெடுக்க போதுதான் ஐயா தங்கராசு அவர்கள் எனக்கு பழக்கம். அந்த கிட்டத்தட்ட அந்த 3 ஆண்டுகளிலே நான் அவரிடம் தெரிந்து கொள்ள நற்பண்புகள். நாங்க முத கன்னியாகுமரியில உலக திருக்குறள் கூட்டமைப்புக்கு ஒரு குட்டி மாநாடு நடத்தணும். அதுக்கு எல்லாரையும் அழைச்சிருந்தோம். மதிப்பூர் தலைவர் என்ற முறையில அவரையும் தான் அழைச்சோம். அவர் வந்தார், பேசினார். மாநாடு சிறப்பா நடந்தது. நெடுமாறன் ஐயா, குமரி ஆனந்தன் ஐயா, நல்லக்கண் ஐயா போன்ற டாக்டர் பத்மநாபன் போன்றவர்கள் எல்லாம் தான் அதுல சிறப்புரையாற்றிட்டு போனாங்க.
உடனே போகும்பொழுது ஐயா தனியே வந்து கூட்டம் ரொம்ப சிறப்பா இருந்தது, மகிழ்ச்சின்னு சொன்னார். சொல்லிட்டு எல்லாம் புறப்பட்டாங்க. எல்லாம் புறப்பட்டு போகும்பொழுது நாங்களும் வந்து சரி மாநாடு முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ரூம்ல இருக்கிற பொருள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு புறப்படலான்னு போகும்பொழுது திடீர்னு ஐயாட்டு இருந்து ஒரு போன் வந்து வண்டியிலே தான் அங்க வந்தார். மாநாடு எல்லாம் நடத்துனீங்களே, ரொம்ப சிறப்பா தான் இருந்தது. நம்ம திருக்குறள் அமைப்பு வந்து புது அமைப்பு, பொருளாதார கஷ்டம்லாம் இருக்குமே, இங்க ஏதாவது நீங்க மாநாடு முடிச்சுட்டு ஹோட்டல் கிட்ட எல்லாம் செட்டில் பண்ணும்போது ஏதாவது டெபிசிட்டி வரவு செலவு பிரச்சனை வந்துட போகுது, ஏன்னா இதை நிறைய நான் பார்த்துருக்கிறேன், அதனால உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் இங்கதான் இருக்கிறேன், உதவி செய்துட்டு போறேன்னு தானா வந்து சொன்னார். அது என்னன்னாக்கா, நன்கொடை கேட்பது வேற, ஒரு ஒரு தாளாளர்கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி ஒண்ணு செய்யறேன் நன்கொடை கொண்டு வந்து கேட்கறது வேற. ஆனா அவரா வந்து ஒரு 2 நாள் நிகழ்ச்சியை சிறப்பா செய்து முடிச்சிருக்கிறாங்க. விழா முடிஞ்சா எல்லாரும் போயிடுவாங்க. அப்ப ரூம் எப்படி செட்டில் பண்ணுவாங்க, லாட்ஜ் எப்படி செட்டில் பண்ணுவாங்க, பல விஷயங்கள்லாம் இருக்குமே, இந்த அமைப்புடைய பொருளாதார சிக்கல் இருக்குமே அப்படின்னு உணர்ந்து அவரே வண்டி எடுத்துக்கிட்டு அந்த லாட்ஜ் இருக்கிற பக்கத்துக்கு வந்து ஒரு தொலைபேசியில பேசி, அது ஏதாவது உங்களுக்கு டெபிசிட்டி இருக்கும், பற்றாக்குறை இருக்குன்னா உடனே சொல்லுங்க, நான் இருந்து உதவி செய்துட்டு ஊருக்கு போறேன்ற. அதே மாதிரி அவரால் முடிஞ்ச ஒரு பொருளாதாரத்தையும் கொடுத்தாரு. அது எவ்வளவு பொருள் அதுங்கிறது அப்புறம் அதை வந்து அது முறையா செய்து வச்சுட்டு போனோம். உண்மையிலேயே அவர் கொடுத்த பொருள் வந்து அங்க லாட்ஜ் எல்லாம் செட்டில் பண்றதுக்கு பயனுள்ளதா இருந்தது. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு பொருள் வந்து ஒருத்தருக்கு சேரும் பொழுது, ஒரு பணக்கார ஆகும் பொழுது அவங்களுக்கு அந்த நல்ல விஷயங்களுக்கு உதவி போகணுன்ற நல்ல எண்ணமும் கூட சேர்ந்து வளரணும். அவர் கேட்காம கூட போயிருக்கலாம். நிறைய பேர் வந்து வசதியானவர்கள் வந்தாங்க, கேட்காம கூட 1-2 பேர் போயிடுவாங்க. ஆனா அவர் கேட்டு ஏன் செய்யணும் வருதுன்னா அவருடைய குணம், ஒரு வல்லத்தன்மை அவர் மனசுக்குள்ள இருக்கு. அவரோட விசாரிச்ச போது இந்த 3 ஆண்டுகள் பழக்கத்துல ஒரு மலர் வெளியிடும் போது ஒரு கட்டுரை ஒண்ணு கொடுத்தாரு ஐயா. உழவு தொழிலும் திருவள்ளுவர்ன்ற பேர்ல அந்த மலர்ல போட்ட கட்டுரைகள்லாம் நான் ஓரளவுக்கு படிச்சேன். அவருடைய கட்டுரை ரொம்ப சிறப்பா இருக்கு. திருவள்ளுவருக்கும் உழவு தொழிலுக்கும் உள்ள அந்த தொடர்பா மிக அழகா எழுதியிருந்தார். ஐயா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, எத்தனை டிகிரி படிச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். சொன்னாரு, நான் எந்த டிகிரியும் படிக்கல, எஸ்எல்சி வரைக்கும் தான் படிச்சேன், திருக்குறளை நல்லா படிச்சேன், புத்தகம் படிக்கிற ஆர்வம் எனக்கு நிறைய அதிகம், அந்த அடிப்படையில் தான் எழுதியிருந்தேன், நல்லா இருந்ததான்னு கேட்டார். இல்லை ரொம்ப சிறப்பா இருந்தது யான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து உலக திருக்குறள் கூட்டமைப்பு சார்பாக ஆய்வரங்கம் நடத்தணும். இந்த ஆய்வரங்குக்கு வயசு 80 தாண்டி அவர் அடிக்கடி வந்து கலந்துக்கிட்டு நம்ம ஊக்கப்படுத்திக்கிட்டே வந்தார். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய சிந்தனையை இந்த ஆய்வரங்கத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அவரை நீங்களும் ஒரு தலைப்புல பேசுங்கன்னு சொன்னேன். காரணம் 2 விஷயம். அவர் ஒரு உழைப்பால் உயர்ந்த மனிதர். எஸ்எல்சி வரைக்கும் படிச்சவரு, ஒரு பஸ் பாடி பில்டிங் கம்பெனியில போய் வந்து ஒரு தொழிலாளியா சேர்ந்து மேனேஜர் ஆகி, அவரே ஒரு பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரி ஓனர் ஆகி, பலாயிரம் பேருக்கு வேலை கொடுத்து, பிள்ளைங்களையும் நல்ல ஓனர் ஆக்கி, அந்த 3 பிள்ளைகள் 2 பேர் அந்த தொழில் செய்யறாங்க. ஒரு பிள்ளை வந்து வெளிநாட்டுல ஹெலிகாப்டர் பில்டப் பண்ற டெக்னிக்கல் இருக்காரு. ஐயா அவர்கள் கல்வி நிறுவனங்களை அரவிந்த் கல்வி குழுமத்தினுடைய தலைவராக இருந்து வழி நடத்துறாங்க. அப்ப ஒரு தொழிலாளியாக இருந்து எஸ்எல்சி படித்தவர் தொழிலதிபராகி கல்வியாளராக மாறி திருக்குறளோடு தொடர்பு வச்சு திருக்குறள் பேரவை குன்றக்குடி அடிகளார் உருவாக்கிய தமிழ்நாடு முழுசும் திருக்குறள் பேரவையை குன்றக்குடி அடிகளார், பழைய குன்றக்குடி அடிகளார் உருவாக்கினார். அந்த உருவாக்கின பேரவைக்கும் கடலூர் மாவட்டத்துக்கு அவர் தலைவராக இருக்கார். அதனால குன்றக்குடி அடிகளாருக்கும் அவருக்கும் ஒரு நிறைய தொடர்பு இருக்கு, நமக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கு.
நம்ம உலக திருக்குறள் கூட்டமைப்பினுடைய வழிகாட்டியில் அவரை ஒருத்தரா நான் வச்சிருக்கிறோம். அதே நேரத்தில் குன்றக்குடி அடிகளார அவருடைய ஏற்படுத்திய உலக திருக்குறள் பேரவையில் அவர் ஒரு முக்கியமான ஆளா இருக்கார். அது மட்டும் இல்ல, கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கிற மடாதிபதிகள், சைவ மதத்தை நிர்வகிக்கிற வேலூர் ஆதீனம், சரவணப்பட்டி ஆதீனம், அவர்கள் நல்ல நண்பர். அவர்களையும் வர வச்சு அதே போல தமிழ் பற்று உள்ளவர்கள் எல்லாம் அவர் பாராட்டுவது, நட்பு வைத்து கொள்கிற அந்த நல்ல நட்பு மனப்பான்மை உள்ளவர். அதனால அவர் குன்றக்குடி அடிகளாரை பத்தி பேசினா நல்லா இருக்குன்னு சொன்னேன். உடனே சரி பார்த்துலாம் அப்படின்னு நினைக்கல. அந்த பொறுப்புணர்ச்சி என்னன்னா, இது ஒரு சபை, பேச போறோம், அப்ப நம்ம தயார்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு தான் பேச வேண்டிய கருத்துக்களை எல்லாம் டைப் பண்ணி பகுதி பகுதியா எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு தீசிஸ் வாசிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கார். அதாவது கல்வி என்பது பள்ளிக்கூடத்துல மட்டும் வருவதல்ல, பல நூல்களை படித்து நாமளே உருவாக்கி கொள்கிற ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு தான் நம்ம மனிதனுக்கு இருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு போய் தான் காமராஜர் உலகம் பூரா பள்ளிக்கூடம் தொடங்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி அவர் நிறைய கல்வியாளராக வளர்ந்துட்டாரு. புத்தக திருவிழா நடக்குது, அவருக்கு எவ்வளவு தூரம் ஆர்வம் இருந்தா அந்த புத்தக திருவிழாவை அவர் பேர்ல தான் அங்க நடக்குது. சேலம் மாவட்டத்தில் படிக்க தவறியதை இப்ப நிறைய புத்தகங்கள் மூலமா அவர் புத்தக திருவிழா நடத்தி படிக்கிறார். அந்த வகையிலே நமக்கு வழிகாட்டியாக அமைந்திருக்கக்கூடிய ஐயா அவர்கள் நான் ரொம்ப நல்ல மனிதர். அவருடைய ஆதரவு நம்ம அமைப்புக்கு தேவை. அது மட்டும் இல்ல, அவர் பேசக்கூடிய குன்றக்குடி அடிகளாரை பத்தி நான் ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்ல வேண்டியது. இப்ப தமிழ்நாட்டில் நடக்கிறது என்ன தெரியுங்களா? திருவள்ளுவருக்கு காவி ட்ரெஸ் போட்டு, அவர் காவிகளுக்கு மட்டும்தான் சொந்தமானவர், வெறும் நாத்திகவாதிகளை இதை தொடக்கூடாது, நாத்திகவாதி எல்லாம் பேசி நாசப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம். ஒரு சிலர் என்னன்னா, சில பகுத்தறிவாளர்கள் ஒரு கூட்டம், அவர் நாங்க தான் திருவள்ளுவரை மாநாடு போட்டு வளர்த்தோம், இந்த காவிகாரங்க பயன்படுத்திக்கிறாங்க, கொச்சைப்படுத்துகிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நாம் இந்த நேரத்துல குன்றக்குடி அடிகளாரை நம்ம பேசும்பொழுது அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். குன்றக்குடி அடிகளார் வாழ்ந்த காலத்துல தந்தை பெரியாரும் வாழ்ந்தார், இல்ல பெரியார் வாழ்ந்த காலத்துல குன்றக்குடி அடிகளாரும் வாழ்ந்தார். பெரியாருக்கு ஒரு முத்திரை குத்திட்டாங்க, அவரு சாமி கும்பிடாதவரு, கோயிலுக்கு போக கூடாது சொல்லிட்டாரு, கடவுள் இல்லைன்னு சொல்றாரு, கடவுள் மறுப்பாளர் அப்படின்னு அவர் பகுத்தறிவாதி தான். அவருக்கு கூடுதலா ஒரு முத்திரை குத்தி அவர் சாமியை திட்டுறவர் அப்படின்னு ஒரு முத்திரை குத்திட்டாங்க. அதே மாதிரி குன்றக்குடி அடிகளார் மிகப்பெரிய ஆன்மீக சொற்பொறி உள்ளவர். அவருக்கு ஒரு முத்திரை என்ன குத்திட்டாங்கன்னா, அவரு சைவம் மடாதிபதி, அவருக்கு பகுத்தறிவாதெல்லாம் பிடிக்காது, இந்த திராவிட கழகத்தாலும் பிடிக்காது அப்படின்னு ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டாங்க. உடனே பெரியார் என்ன பண்ணார் தெரியுமா? எப்ப அவர் குன்றக்குடி அடிகளார் இருக்காங்கல்ல, அவர் பத்தி என்ன தகவல்ன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கிறார். அவர் ஒரு ஆன்மீகவாதி, மடாதிபாதியாதி, பகுத்தறிவு உள்ளவர், கல்வியை வளர்த்துட்டு இருக்கிறாரு, புரட்சிகரமா சாதி வேண்டாம்னு சொல்றவரு, ஒரு புரட்சிகர சைவ சித்தாந்த சாமியார். அப்படி இருக்கும் பொழுது ஏன் அவங்க நம்மளையும் எதிர்முதமாகிறாங்க எல்லாம் தமிழ்நாட்டுல? அப்படி செய்யக்கூடாது. அவரும் பகுத்தறிவு வளர்க்கிறார், அவர் ஆன்மீகத்தில இருந்து பகுத்தறிவு வளர்க்கிறார், அவரும் பல பள்ளிக்கூடங்களை ஓப்பன் பண்ணி காலேஜ்ல இது பண்ணி கல்வி வளர்க்கிறார், சாதி வேண்டாம்னு சொல்றாரு, தமிழ் பற்று உள்ளவரா இருக்காரு, எளிமையானவரா இருக்காரு, புரட்சியாளரா இருக்காரு. ஏன் அவரு நம்ம மோதி விட்டு பத்திரிகையாளரை வேடிக்கை பாக்குறாங்க? அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைச்ச பெரியார் உடனே குன்றக்குடி அடிகளாருக்கு போன் பண்ணி, அவரை நான் இந்த மாதிரி உங்களுடைய செயலுக்கு நான் பாராட்டுறேன், நீங்க சைவத்துல இருந்துகிட்டு சைவ மடாதிபதியா இருந்துகிட்டு மிக அற்புதமான செயல்களை செய்றீங்க, தேவையில்லாம என்ன பண்றாங்கன்னா உங்களை என்னமோ எனக்கு எதிராக, திராவிட கழகத்துக்கு எதிராகவும், திராவிடத்துக்கு அடுத்த இளைஞர்களை உங்களுக்கு எதிராகவும் திருப்பி விட்டு
ஒரு பொது சேவையிலிருந்து நம்மளை பிரிக்க பாக்குறாங்க. பொது சேவைக்கு பகுத்தறிவு வேற, ஆன்மீகம் வரலாம் கிடையாது. பொது சேவை தான் ரொம்ப முக்கியம். அந்த வகையில உங்க சேவை எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களை நேரா பார்த்து பாராட்டணும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள கொண்டு போனீங்களா? ஐயா வேணாயா, நீங்க ரொம்ப வயசுல பெரியவர், உங்க ஊரை தேடி, நீ இருக்கிற இடத்த தேடி ஈரோடுக்கே நான் வரேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. உடனே இவர் சொல்றாரு, வயசுல நான் பெரியவன், ஆனா நீங்க ஒரு பெரிய மடத்துக்கு தலைவரா இருக்கீங்க, மிகப்பெரிய பொறுப்புல இருக்கீங்க, உங்களை நாடி வந்து நான் பாராட்டுறதுதான் மரியாதை அப்படின்னு நேரா பெரியாரே நேரா போய் குண்டக்குடிக்கு போய் அவருக்கு மரியாதை கொடுத்து அவர் செய்யக்கூடிய அந்த கல்வி செயல்கள், சமூக சீர்திருத்தம் எல்லாத்தையும் பாராட்டி இனிமேல் நாம 2 பேரும் இணைந்து செயல்படுவோம். இந்த இடையில வந்து பகுத்தறிவாதியும் ஆன்மீகவாதியும் உண்மையான ஆன்மீகவாதியும் பிரிக்க நினைக்கிறான, அவன் எண்ணத்துல மனம் போடும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இணைந்து திருக்குறளை வளர்க்கின்ற விஷயத்திலே ஈடுபட்டார்கள். திருக்குறள் மாநாடு நடத்தும் போதெல்லாம் பெரியாரும் வந்து குன்றக்குடி அடிகளாரை பயன்படுத்திக் கொண்டார், குன்றக்குடி அடிகளாரும் பெரியாரை பயன்படுத்திக் கொண்டார். பெரியார் திடலில் நடக்கக்கூடிய அனைத்து கூட்டங்களுக்கும் வந்து குன்றக்குடி அடிகளார் வருவார். குன்றக்குடி அடிகளார் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பெரியார் பாராட்டுவார். பாருங்க, அங்க கருப்பும் காவியும் இணைந்து தமிழ்நாட்டை வளர்த்தது. அது ஒரு பொற்காலம். இந்த வரலாறு தெரியாத இருக்கிற இந்த காலகட்டத்துல தேவையில்லாம சில இளைஞர்களை கொஞ்சம் என்ன பண்ற மதவெறியர்கள் தீக்காவுக்கு எதிராக திருப்பி போடுறாங்க. இங்க கொஞ்சம் திராவிட கழகத்துல கூட இப்ப இருக்கக்கூடிய கொஞ்சம் இளைஞர்களை ஏதோ ஆன்மீகமே இந்த நாட்டுக்கு தேவையில்லை என்ற மாதிரி திருப்பி போடுறாங்க. ஆன்மீகத்துல இருந்த குன்றக்குடி அடிகளார் மாதிரி இரு, பகுத்தறிவாதி மாதிரி இருந்தா பெரியார் மாதிரி இருங்க. சமூகப்பட்டுள்ள சமூக சேவை உள்ளவர்கள் ஆன்மீகத்தில் இருந்தாலும் வரவேற்கக்கூடியது. இவர் யாரு? நம்ம மறைமலையடிகள் ஆன்மீக சைவ சித்தாந்தத்தில் ஈடுபாடு உள்ளவர். அவர் பெரியாருக்கு நண்பரா இல்லையா? அவர் நன்மை செய்யலையா அந்த தமிழ்நாட்டுக்கு? ஆகவே பகுத்தறிவாதியோ ஆன்மீகவாதியோ, ஆன்மீக நீதி இல்லாத பகுத்தறிவும் பகுத்தறிவு இல்லாத ஆன்மீகமும் வேஸ்ட்னு நான் சொல்றேன். அது ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் மாதிரி. ஆன்மீக உணர்வு இருந்தா தான் மனசுல ஒரு சுத்தம் கிடைக்கும், மன தூய்மை கிடைக்கும். பகுத்தறிவு இருந்தா புற தூய்மை கிடைக்கும். புற தூய்மையும் வேண்டும், அக தூய்மையும் வேண்டும். ஆக அகத்தை வேற புறத்தை வேற பிரிக்க முடியாது, ஆன்மீகத்தையும் பகுத்தறிவு பிரிக்க முடியாது. இங்க பகுத்தறிவாதிய இருக்கக்கூடிய சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்துல வெறும் வரட்டு நாத்திகத்தை சொல்லி கொடுத்து வெறும் சாமி ஆன்மீகம் அதெல்லாம் திட்டுற வேலையே சில பேர் செய்யறாங்க. அதே மாதிரி மதவாதம் என்ற பெயரில் மக்களை ஒரு சாதாரண ஒரு வன்மையாளர்களாக சில மதவாதிகள் கொண்டு போறாங்க. அதுவும் தப்பு. அது 2மே ஒழியணும்னா அந்த பெரியாரை பத்தியும் குன்றக்குடிகளாரையும் பற்றியும் நம்ம தமிழக மக்களுக்கு கொடுத்து செல்ல வேண்டும். இருவருக்கும் இணைந்த ஆத்திகமும், அதாவது காவியும், அதாவது ஒரு சைவ மட தலைவரும் ஒரு பகுத்தறிவாதிமா இருக்கக்கூடிய பெரியாரும் எவ்வளவு பெரிய செயல்கள் இந்த நாட்டில் செஞ்சிருக்காங்க பாரியா. அவங்க இணைந்து வாழ்ந்த காலம் தான் பொற்காலம். ஆகவே தயவு செய்து நீங்கள் வெறும் மதவாதத்துக்குள்ள இறங்கி, ஒரு முடத்தன்மையான மதவாதத்துக்குள்ள இறங்கி நீங்கள் வந்து தன்னை வந்து நீங்க வந்து நம்மள முட்டாளாயிடக்கூடாது. வெறும் வரட்டு நாத்திகத்தை கையில் எடுத்து நாம சண்டை போட்டுக்கிட்டு தமிழர்களை பிரிச்சிடக்கூடாது. பிரியாத தமிழர்களா நம்ம வாழணும்னா குன்றக்குடியாரை பத்தி நாம் தெரிஞ்சுக்கணும், பெரியாரை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். அந்த குன்றக்குடிகளார் பெரியார் உள்ள உறவு, குன்றக்குடி அடிகளார் செய்த சேவைகள் இதெல்லாம் தெரியலன்னா நாம வந்து வரட்டு நாத்திகம் பேசுபவர்கள் ஆன்மீகத்தை குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். பெரியார் சரியா தெரிஞ்சுக்கலன்னா பகுத்தறிவாதிகளை வெறும் வரட்டு நாத்திகவாதிகள் என்று சொல்லி பெரியார் செய்த சேவையை மறக்கடித்து விடுவார்கள். இந்த 2க்கும் பாலமாக இருக்கணும் தான் குன்றக்குடி அடிகளாரை பற்றி ஐயா பேச வேண்டும் என்று கேட்டேன். அவர்கள் தெளிவாக பேசுவார்கள். அவர் 1 மணி நேரம் பேசுவார்கள். பேசி முடித்தவுடன் அவரோடு நீங்க கலந்து பேச நினைக்கிறவர்கள்லாம் அந்த குன்றக்குடி அடிகளார் ஒட்டிய கருத்துக்களை கேள்வி கேட்டு அவருடைய பகிர்ந்து கொள்கலாம் என்று சொல்லி இப்ப ஐயா அவர்கள் தன்னுடைய சிறப்புரையை ஆரம்பிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். இந்த திருவள்ளுவரினுடைய திருக்குறளை பட்டி தொட்டி எங்கும் எடுத்து சென்ற அவர் திரு குன்றக்குடி அடிகளார் என்ற தலைப்பில் பேசுவதற்கு பணித்த உலக திருக்குறள் கூட்டமைப்பின் தலைவர் சேகர் அவர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கம்.
மற்றும் அதனோட உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான அன்பு கலந்த வணக்கங்கள். இந்த உலக திருக்குறள் கூட்டமைப்பின் திருக்குறள் ஆய்வரங்கம் 30 முறை பல தமிழ் அறிஞர்களையும் ஏன் அரசியல் வித்தகர்களையும் கூட அழைத்து அவர்களிடமிருந்த தமிழ் மொழி ஆக்கத்தை, திருக்குறள் மேல இருக்கிற பற்றை வெளிப்படுத்திய ஒரு பெருமை இந்த உலக திருக்குறள் அமைப்புக்கு உண்டு. அதனுடைய காரணகர்த்தாவாக சேகர் அவர்கள் வாரந்தோறும் பல முயற்சிகளை பல பேரை கண்டு அல்லது பேசி சம்மதம் வாங்கி பேச வைத்திருக்கிறார்கள். அதில் நான் பல அரிய கருத்துக்களை எடுத்து உரைத்தார்கள், அதை கேட்டு மகிழ்ந்திருக்கிறேன். இந்த ஆய்வரங்கம் 31வது இன்று நடைபெறுகிறது. வெளிநாடுகளுக்கும் கூட குன்றக்குடி அடிகளார் திருக்குறளை எடுத்து சென்றிருக்கிறார்கள். அதோடு தமிழ்நாடு பூராமே எடுத்து வந்திருக்கிறார்கள். அவரு குன்றக்குடியில் உள்ள திருவண்ணாமலை ஆதீனம் அதற்கு 45வது குரு மகா சன்னிதானமாக பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் ஒரு ஆதீனத்தின் தலைமையேற்று மரபு வழி பணியாற்ற வேண்டிய கடமை உள்ளவருக்கு இருந்த போதிலும் சமுதாய வழிக்குள் வந்து மக்களோடு மக்களாக வாழ்ந்தவர் என்பதுதான் இந்த மடாலய தலைமை வகித்த பல பரமாச்சாரியர்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு அவருக்கு உண்டு. அப்படிப்பட்டவர் அறிவியலும் அதோடு இல்லாமல் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் இணைத்தவர். அறிவியல் இல்லாத ஆன்மீகம் பழுதடைந்தது, ஆன்மீகம் இல்லாத அறிவு அழிவுக்கு எடுத்துச் செல்லும். ஆக இது ரெண்டையும் இணைத்து பேசி வந்தவர் தான் நமது குன்றக்குடி அடிகளார் அவர்கள். வள்ளுவம் ராஜாராணியை பற்றிய பாடல்கள் அல்ல, இங்கு நடமாடுகின்ற சாதாரண சராசரி மனிதனை பற்றி, சராசரி மனிதனுக்காக பாடப்பெற்ற வாழ்க்கை நூல். குடும்ப நலம் தொடங்கி கோழையம் நலம் வரை திருக்குறளில் தீர்வு காண்பதை காணலாம். தனிமனித ஒழுக்கம், சமநாத ஒழுக்கம், உலக ஒருமைப்பாடு, அரசியல், ஆன்மீகம், கல்வி, பொருளாதாரம், காதல் அதோடு உண்டு. வீரம், ஈகை முதலிய பண்புகள், பண்பாடு உள்ளிட்ட அனைத்து தளங்களிலும் நடுநிலையோடு, குறிப்பா சொல்றவங்க நடுநிலையோடு நின்று அறிவுரையை தோழமையாக வழங்குவதை வள்ளுவத்தில் காணலாம். இந்த ஒரு கருப்பு தான் அவரை திருக்குறள் அதிகமாக ஈர்த்த விஷயங்கள். அதை அவர் அப்படி சொல்லியிருக்கார். இவரை பற்றி சிற்பி பாலசுப்ரமணியை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அவரு ஒரு அழகான ஒரு கவிதை அவர் பால் எழுதியிருக்கார். காவி உடை அதற்குள்ளே கவிதை உள்ளம், காவி உடை அதற்கு உள்ளே கவிதை உள்ளம், கவிதை உள்ளம் அத்தனையும் தமிழில் வெள்ளம். வெள்ளம்னா பெரிய ஆற்று பெருக்கு. கவிதை உள்ளம் அத்தனையும் தமிழின் வெள்ளம். தாவியலும் பழம் சமய பொருட்டுக்காரர் தம் நடுவே உருவெடுத்த புரட்சிக்காரர். எப்படிங்க? தாவியலும் பழஞ்சமய பொருட்டுக்காரர், பழஞ்சமயத்தை பொருட்டுக்காரர்னே இவர் வெளியிட்டார். அவர்கள் நடுவே உருவெடுத்த புரட்சிக்காரர், மடல் திறந்த வெந்நீற்று பூச்சிக்காரர். வெந்நீர் அணிஞ்சிருக்கார், திருநீர்ல நெற்றி போலும் சொல்றாங்கல்ல ஆன்மீகத்துல, அத மடை திறந்த கடல் போலும் பேச்சுக்காரர். பேசினாருன்னா யாருமே சொல்லுண்மை அவர்கிட்ட அழகாக இருக்கும். பேசுபவர்களுடைய கேட்பவர்களுடைய வியக்கம், கேளாதவர் ஓப்ப பேசும் மொழிவதாம் சொல்லுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா, அதுக்கு இலக்கணம் நமது அடிகளார். ஒரு குன்றக்குடிக்கோ உரிமையாளர், உயர் தமிழ் குடிக்கெல்லாம் உறவுக்காரர். இதுல உரிமைங்கிறது எங்க குன்றக்குடி, அதே சமயத்துல தமிழ் குடிக்கெல்லாம் உறவுக்காரர். யாரையும் அவர் பகிர்ந்துக்கிறதே கிடையாது. அண்ணாவாகட்டும்,
பெரியார் ஆகட்டும், ஆன்மீக அடிகளார் போலர் ஆகட்டும், ஜீவாவாகட்டும், அத்தனையும் இவருடைய நட்பு கரங்களை நீட்டுகிறார். யாரையும் உறவோடு தான் அணுகியிருக்காரே ஒழிய வகையோடு அனுபவிச்சதே கிடையாது. அப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்ம சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள், பெரிய தமிழ் அறிஞர், அவர் பல நூல்கள் எழுதியிருக்கார், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் இவரை பத்தி இந்த மாதிரி ஒரு கவிதை எழுதியிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு இவரு ஆன்மீகத்துல இலக்கியத்தை பற்றி ஒரு கருத்தை சொல்றார். இலக்கியம் வாழ்க்கையை உருவாக்குகிறது, வாழ்க்கையிலிருந்து இலக்கியம் உருவாகிறது. எப்படி பாருங்க கான்ட்ராக்ஷன். சமுதாயத்தின் வாழ்க்கையை காட்டும் கண்ணாடி போன்றது இலக்கியம். இலக்கியத்தை பற்றி அற்புதமா இந்த 2 வார்த்தையில 2 வாக்கியங்கள்ல முடிக்கிறார். இலக்கியம் வாழ்க்கையை உருவாக்குகிறது, வாழ்க்கையிலிருந்து இலக்கியம் உருவாகிறது, சமுதாயத்தின் வாழ்க்கையை காட்டும் கண்ணாடி இலக்கியம். ஆக இலக்கியத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு அதனால்தான் திறனுள்ள சமுதாயத்தை உருவாக்கும் ஆற்றலை இலக்கியத்திடமிருந்து பெற இயலும் என்பதில் உறுதிப்பாடுடைய அடிகளார் இலக்கியத்தை சுவைக்காகவோ பொழுதுபோக்கிற்காகவோ அணுகவில்லை. சமூக மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் உதவும் ஒரு கருவியாக அணுகியிருக்கிறார். அப்படிப்பட்ட விஷயத்துல திருக்குறள் ஒரு தேசிய நூல், ஒரு தேசிய நூல். உலகத்துக்கு உலக நூல்லே எழுதலாம். தேசியம்னா நீங்க இந்தியாவோட முழுக்குன்னு நினைக்க வேண்டாம், உலகத்துக்கு ஒரு பொது மறை அது. இந்த வள்ளுவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் பல கல்வி கற்றலாம். கல்வியை பத்தி ரொம்ப ரொம்ப அடிகளார் அவர்கள் கல்விக்காக பல பணிகளை செய்திருக்கிறார். குறிப்பா சொல்ல போனா கொண்டக்குடி ஏரியாவில் 150 ஏக்கர் இனாமாக கொடுத்து பல பள்ளிகளை உருவாக்கி இருக்கிறார். சொல்ல போனா திருவள்ளுவர் கல்லூரி என்ற ஒரு கல்லூரியை ஏற்படுத்தி கல்வி தொண்டும் பணியாற்றியிருக்கிறார். அப்படிப்பட்டவர் அவரு. ஒரு தனிப்பெரும் சாதனை என்னங்கன்னாக்க, இந்த கிராம சமுதாயம் நல்லா இருந்தாதான் மற்ற சமுதாயம் நல்லா இருக்கும். ஒரு செல்ஃப் கண்டைன்டு ஒரு கிராமம், தன்னிறைவு பெற்ற ஒரு கிராமம் இங்க இந்தியாவில் அதிகம் இருக்கும் பொழுது இவ்வளவு பிரச்சனைகள் கிடையாது. பிரிட்டிஷ் ஆட்சி வந்த ஒரு பாடு இந்த கிராமம், தன்னிறைவு பெற்ற கிராமங்கள் பூரா அப்படியே மாறி போச்சு. அரசாங்கத்துக்கு சொந்தங்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டதுனாலதான் கிராம சமுதாயம் எல்லாம் கொஞ்சம் கீழ்நிலைக்கு சென்றது. அப்படிப்பட்ட நேரத்துல ஐயா இந்த கிராமத்தை எப்படி இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு ஒரு கிராமத்தை உருவாக்குறாரு. அந்த கிராமத்தை எல்லா தலைவர்களும், சொல்ல போனா காந்தியடிகள் கூட அந்த கிராமத்தை பார்த்து பாராட்டி இருக்கிறார், நேரு பார்த்து பாராட்டி இருக்கிறார். அதனுடைய குறிக்கோளுக்கு அவர் என்ன வச்சிருக்காரு பேருன்னு சொன்னா ஸ்டார், இங்கிலீஷ்ல ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த எஸ் முதல் எழுத்து சயின்ஸ், முதல் எழுத்து எஸ் அது சயின்ஸ், இரண்டாவது எழுத்து டெக்னாலஜி டி டெக்னாலஜி, ஏ என்பது அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி, அந்த ஏக்கு அர்த்தம். கடைசியா ஆருக்கு ரிலிஜியன் சமயம், இதுதான் ஸ்டார். இந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக கிராமங்களை எல்லாம் ஒரு மாடலா உருவாக்கி காமிச்சிருக்காரு. அதுலயும் இவருடைய ஈடுபாடு பாருங்க. ஒரு ஆதீனத்தினுடைய தலைவர், அந்த ஆதீனத்தினுடைய மரபுப்படி பணியாற்ற வேண்டியவர், ஆனால் சமுதாயத்துக்குள்ள நுழைஞ்சு கிராமங்களையும் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு உருவாக்கி காட்டியவர் நமது கொண்டக்குடி அடிகளார் அவர். அதோடு இந்த பாரதி சொல்லுவாரு, ஒரு பாட்டை காமிச்சிருக்காரு. கொண்டக்குடி அடிகளார் பாரதியானுடைய பாட்டை எடுத்து இவர் அது கொஞ்சம் திருத்தி எழுதியிருக்கார். அது என்ன பாட்டுன்னா, நல்ல காலம் வருகுது நல்ல காலம் வருதுன்னு பாடியிருக்காரு பாரதியார். நல்ல காலம் வருகுது என்பான் தெருவிலே வருகிற குறுகுறுப்பாண்டி,
நல்ல காலம் வருகிறது என்பர் சாதகம் கடிக்கும் சோதிடர். ஆயினும் நாம் அறிந்ததை நவுகின்றோம். இங்கே அவர் சொல்றார், இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. நல்ல காலம் தானாக வந்துடும் என்பதை மட்டும் நம்பிவிட வேண்டாம். நல்லது கெட்டது காலத்தில் ஏது. பல பேர் சொல்றாங்கல்ல, நல்ல நேரம் பார்த்து வாங்க அப்படி, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நல்லது கெட்டது காலத்தில் கிடையாது. காலத்தினையே நல்லதாக்குவதும் கெட்டதாக்குவதும் ஐயா நீர்தான் என்பதை அறிவீர். நல்ல காலத்தை நாம் படைத்தல இன்றே உறுதி கொள்வோம். நல்ல காலத்தை நாம தான் படைக்கணும் அப்படின்னு உறுதியோடு நம்ம இருக்கணும்னு சொல்லி அப்படி ஒரு இவரே பாரதிய பாட்டை எடுத்து திருத்தி பாடிட்டார். இப்படிப்பட்ட ஒரு சீர்திருத்தவாதி, புரட்சிக்காரர், ஒன்றும் சந்தேகமே இல்லை. சிற்பியா அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய புரட்சிக்காரர். நான் இவரை கும்பகோணத்துல ஒரு திராவிடர் கழக பொருளாளர், அவருடைய பசங்களுக்கு 2 பேருக்கு திருமணம் நடந்தது. நான் பஸ்பாடி மேனேஜரா இருந்ததுனால அவங்க பஸ் ஆபரேட்டர், எனக்கும் அழைப்பு இருந்தது, போயிருந்தேன். அங்க யார் தலைமைன்னு தான் குன்றக்குடி அடிகளார், யாரு திராவிட கழகத்தினுடைய பொருளாளர் வீரமணி, அங்க சிறப்பு பேச்சாளர், தலைமை குன்றக்குடி அடிகளார். எந்த நேரம் தெரியுங்களா? ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராகு காலம், திருமண நாள் ஞாயிற்றுக்கிழமை, நேரம் ராகு காலம். அந்த டைமை பிக்ஸ் பண்ணி திராவிட கழகத்துக்காரர் நடத்தினார். நான் கூட இப்படிப்பட்ட ஒரு பெரிய புரட்சிக்காரராக இருக்காரு, சமுதாயத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு வாய்ப்பு பெரியார்னால தானே இவருக்கு உண்டாயிருக்குது. அதுல எப்படி தொண்டக்கூடிய ஆன்மீக துறையில் இருக்கிறவர் சேர்ந்தாரு அப்படின்னு நான் அப்பதான் நான் அதிசயப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் பெரியாரு அவரையும் சந்திச்சதெல்லாம் நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் கொஞ்சம் உத்தியோகத்துல இருந்ததுனால, ஒரு கம்பெனியில ஒரு பொறுப்புள்ள ஒரு உத்தியோகத்துல இருந்ததுனால அதிகமா என்னால இந்த இலக்கிய கூட்டங்கள் அல்லது அரசியல் கூட்டங்களுக்கெல்லாம் அதிகமாக சென்றதில்லை. இருந்தபோதும் அப்பப்போ நான் முக்கியமான விஷயத்துல கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். அப்படிப்பட்டவர் நமக்கு சொல்றக்கூடிய நேரங்காலம்லாம் எல்லாம் பாடிட்டார்ல, நல்லதாக்குவதும் தீயதாக்குவதும் நம்ம கையில தான்ப்பா இருக்குது. ஆகவே நாம் காலத்தை நாம் படைத்தலை என்று உறுதி செய்கிறோம் என்று சொல்றாரு. அப்படிப்பட்டவர் தான் தந்தை பெரியார் அவர்களை சந்திச்சப்போ அதை கூட நான் பெரியார் என்ன கேட்டாரு அவர்கிட்ட, இவர் என்ன சொன்னாரு, கடைசியில என்ன முடிவுக்கு வந்தாருங்கிறதெல்லாம் சேகர் ஐயா சொன்னாங்கல்ல, அது உண்மை. பெரியாரு, நீ என்ன இருந்தாலும் நீங்க ஒரு ஆன்மீக ஆதீனத்தினுடைய தலைவராக இருக்கிறதுனால நான் தான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போயிடுறாரு. போறது மட்டும் இல்லைங்க, அவரு சிம்மாசனத்துக்கு ஈக்குவலா இருப்பார் மாட்டேன்ட்டார், தனிச்சாரு போட்டுதான் உட்கார்ந்தாரு. அப்ப இவர் கேட்கிறாரு, சில கேள்விகளை கேட்கிறாரு. சமயம், கடவுள் எல்லாம் தீண்டாமையை ஒழிக்கலையே, மனிதனை மனிதனாக்கவில்லையே, இதுதான் முக்கியம். மனிதனை மனிதனாக மதிக்கல, ஜாதியை அகற்றவில்லையே, கடவுள் ஜாதி என்று நம்பி வாழும் மக்கள் இழிவிலும் வறுமையிலும் விலங்கை விட கேவலமாக நடத்தப்படுகிறார்களே, இதற்கு பரிகாரம் இதுவரையில் மதங்கள், ஒரு ஆன்மீக துறையில் இருக்குன்னா அதை சொல்றாரு, இதுவரையில் மதங்கள் தேடவில்லையே, கடவுளும் தேடவில்லையே. அது மட்டுமல்ல, கடவுளின் பெயரால் தானே இத்தனை அவலங்களையும் காரியங்களும் செய்யப்படுகின்றன என்ற கேள்வி பெரியாரால் 1956 2 பேரும் சந்திக்கும் போது கேட்கிறார் பெரியவர். அப்போ அடிகளார் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இவற்றை கடவுள் செய்யவில்லையேங்கிறார். அதற்கும் பெரியார், அப்படியானால் இந்த அநியாயத்தை கடவுள் ஏன் தட்டி கேட்கல? அவர் கடவுள் செய்யலைங்கிறாரு, அப்படின்னா கடவுள் ஏன் பார்த்துட்டு இருக்காரு, ஏன் தட்டி கேட்க கூடாது? இந்த மாதிரியான கேள்விகளையும் பல பெரியார் அவர்கிட்ட அடியாளர்கிட்ட கேட்டிருக்காரு. அடியாளர் பொறுமையா அதுக்கு பதில் சொல்றாரு. என்ன செய்யறதுங்க, நம்மளுடைய தத்துவங்களுக்கும் நடைமுறைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு, கேப், இடைவெளி அதிகம். கணியன் பூங்குன்றனார் காலத்துல நேற்றுக்கு கண்ணதாசன் பட்டுக்கோட்டை காலம் வரலும் கூட பல சிந்தனைகளும் செயலுருவமும் பெற்றதில்லை. பல சிந்தனைகள் நல்லா சொல்றாங்க, ஆனா செயலுருவாக்கம் பண்றதே இல்லை.
மக்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவே இறைவன் சில திருவிளையாடல்களை பாருங்க. ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால இந்த புராணங்களை, பெரிய புராணம், திருவிளையாட புராணம், இதெல்லாம் அவர் மனிதனை திருத்துவதற்காக உண்டாக்கிய இலக்கியங்களே அப்படின்னு சொல்றாரு. மூட நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய இலக்கியங்கள் மட்டும் அல்ல அப்படின்னு பல பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. தந்தை பெரியார் நினைச்சிட்டு இருப்பாருங்கிறதுக்காக இதை அவர் சொல்றார். மக்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவே இறைவன் சில திருவிளையாடல்களை நடத்தினான். ஆனால் மக்கள் அதையும் பின்பற்றவில்லை. இன்று சமய ஆச்சாரங்களை பின்பற்றுகின்றனர். சமய ஆச்சாரங்களை பின்பற்றுகின்றனர். கடவுளை திருப்திப்படுத்தலாம் என்று எண்ணி ஆரவாரமாக வழிபாடுகள் செய்கின்றனர். ஆனால் சமய நெறி காட்டிய வழி மனித நேயத்தை ஏற்று ஒழுபவர்கள் ரொம்ப குறைவா இருக்காங்க. எத்தனை பேர் அப்படின்னு கேள்வி கேட்கிறார் அவரே. கடவுள் என்ற பெயரை சொல்லி மனிதன் மீது உள்ள இழிவு, உயர்வு, தாழ்வு ஆற்றப்பட வேண்டும். பெரியார் சொல்றார். கடவுள் என்ற பெயரை சொல்லிவிட்டு மனிதன் மீது உள்ள இழிவு, உயர்வு, தாழ்வு இதெல்லாம் அகற்றப்பட வேண்டும் என்பதே பெரியார் என்னுடைய கொள்கையும், அடிகளார் அவர்களே உங்களுடைய கொள்கையும் இருக்கிறதுனால நாம இந்த சமுதாயத்தை திருத்துவதற்கு இரண்டு பேரும் இரண்டு வழியிலையும் நாம பாடுபடுவோம் என்று சொல்லி பிரிகிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர்கள் தலைவர்கள். பெரியார் மட்டும் தலைவர்னு சொல்லிக்கிட்டு சொல்லாதீங்க. மனித நேயத்தை வளர்க்கணும். மனிதன் அடிமைங்கிற புத்தி இருக்கக்கூடாது. ஆன்மீகவாதியாக இருந்த போதும் நம் இந்திய நாட்டின் விடுதலையின் மீது கூட ரொம்ப அக்கறை உள்ளவராக இருந்தார். சிறு வயதிலேயே அவர் இந்த வினோபாவா மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆகவேதான் அவர் என்ன பண்ணாரு, அவரு ஆதீனத்துக்கு பல நிலங்களை குத்தகை விட்டுருப்பார். பெரிய ஆளுக்கு தான் குத்தகை எடுத்திருப்பாங்க. இந்த வினோபாவும் வந்துட்டு போன ஒருபாடு அத்தனை நிலத்தையும் நேரா உழவனுக்கே குத்தகை விட்டார். ஒரு பெரிய புரட்சி தானே அது. பல ஆதீனமெல்லாம் பெரிய ஆளுகிட்ட குத்தகை விட்டுட்டு அவங்க ஏதாவது மனத்துக்கு வாங்கிக்குவாங்க. ஆனா உழவனுக்கே கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு புரட்சிக்காரர். அப்புறம் இந்த பெரியார் சந்திச்சுட்டு பிற்பாடு அவர் மனத்துல கடவுள் உண்டா இல்லையாங்கிற ஒரு விவாதம் ஏற்பாடு பண்றார். அதுல KM சுப்பையா என்ற ஒரு தேவகோட்டை சேர்ந்த அவரு அதுல கலந்திருக்கார். அப்படி எல்லாரும் பல விதமான கருத்துக்களை கடவுள் உண்டா இல்லையா என்பதை பற்றி ரொம்ப நீண்ட விவாதங்கள்லாம் நடந்திருக்கு. கடைசியா அவர் என்ன சொல்றாருன்னா, KM சுப்பையா சொன்னாரு, நீ கடவுள் உண்டா இல்லையாங்கிறது வேண்டாங்க, கடவுள் தேவையா தேவையில்லையா என்ற பொருள் மாற்றி விவாதிக்கலாம் அப்படின்னு சொன்ன ஒரு பாடு எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. கடவுள் வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி. இந்த உலகில் கடவுள் நம்பிக்கையுள்ளவர்கள் தான் அதிகம். ஆனால் நாட்டில் வறுமை, ஏற்றத்தாழ்வு, அதன் பேரில் கொடுமை இவை யாவும் அதிகம். கடவுள் நம்பிக்கையும் இருக்குது, ஆனா ஏற்றத்தாழ்வு அதிகமா இருக்குது, வறுமை இருக்குது. 1000 பேர் இருந்தால் அவர்களில் வசதி உள்ளோர் ஓர் இருவரே, பெரும்பாலோர் ஏழைகள். இவர்களுக்கு இறைவன் வழிகாட்டவில்லையே, பரிகாரம் தேட கடவுள் நம்பிக்கை முடியவில்லையே. இவங்களுக்கு ஒரு பரிகாரம் தேடுவதற்கு கடவுள்னால முடியலையே, கடவுள் கொள்கையை பின்பற்றுவதற்கான முடியலையே. இதற்கெல்லாம் தீர்வு காண்பது மார்க்சியம். படிக்கிறாருங்க. வாட் இஸ் கார்ல் மார்க்ஸ்? கார்ல் மார்க்ஸ் என்பவர் யார்? அவர் எழுதின இந்த கேபிட்டல் படிக்கிறார். அந்த மார்க்சியங்கிறது என்ன அப்படிங்கிறது தெளிவுபடுத்திக்கிட்டு தான் இதை சொல்றாரு. மார்க்சியம் தானே வழிகாட்டுகிறது. ஆன்மீகத்துல ஒரு மடத்துல அவர் மரபுப்படி வாழ வேண்டிய ஒரு மனிதன் மார்க்சியம் அதுதானே வழிகாட்டுதுன்னு சொல்றாரு. கடவுள் வழிகாட்டு. இதாங்க ஒரு புரட்சியாளர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதையும் சொல்லிட்டாருங்க. அவங்க சொன்னாங்கல்ல கடவுள் வேணுமா வேண்டாமான்ட்டு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கடவுள் தேவையில்லைன்னு இவர் எழுதியிருக்காருங்க. யாராவது நம்ப முடியுமா? அந்த தைரியம் வருமா? ஆனா இவர் எழுதினார்.
மார்க்சியம் தானே வழிகாட்டுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கடவுள் எதற்குயா, தேவையில்லையே அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்றாருங்க குன்றக்குடி அடிகளார். ஆகவே மேலும் சமய அடிப்படையில் மனிதகுலம் ஒருமைப்பாட்டை காண்பதும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய பொதுமை நலமிக்க சமுதாயத்தை காண்பதுமே என்னுடைய விருப்பம் அப்படின்னு தெளிவா எழுதுறாரு. அதனாலதான் காந்தியத்தையும் மார்க்சியத்தையும் இணைத்துக் கொண்டவர் திருவிக்கா. மார்க்சியமும் காந்தியும் ஒப்புமை கூறி எழுதுறாரு. திருவிக்கா அவர்கள் கருத்து சொல்றாரு, அதை பற்றி புத்தகமும் எழுதியிருக்காரு. ஆனால் சைவ சிந்தாந்தத்தையும் மார்க்சியத்தையும் இணைத்து அதை சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர் நமக்கு அடிக்கிறார். இது சைவ சித்தாந்தத்தையும் மார்க்சியத்தையும் இணைத்து ஒரு அற்புதமான கருத்தை வெளியிட்டவர் நமக்கு கொண்டு முடியவில்லை. எப்படிப்பட்டாலும் பாருங்க, ஒரு ஆன்மீகத்துல ஆதீனத்துல தலைவராக இருந்து அந்த மரபுப்படி வாழ வேண்டிய அல்லது சொல்ல வேண்டிய கருத்துக்களை மீறி மார்க்சியத்தை ஆதரிக்கிறார். அதோட சைவ சித்தாந்தத்தை இணைத்து அதற்கு பல கருத்துக்களை சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு புரட்சிக்காரராக அவர் விளங்குகிறார். ஆகவேதான் சைவம், தமிழ், சோசலிசம், சர்வோதயம், மார்க்சியம் ஆகிய 5 கலவையாக அவர் இருக்கிறார். இந்த கருத்தை சொன்னவர் தான் நமது இவர், பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த 5 கலவை தான் அவர். அதாவது சைவம், தமிழ், சோசலிசம், சர்வோதயம், மார்க்சியம், இந்த 5 கலவையாகவே நமது அடிகளார் அவர்கள் சிறப்புற்று விளங்கி வந்திருக்கிறார்கள். ஆகவேதான் அவரு பெரியாரையும் கவர்ந்தார், அண்ணாவையும் கவர்ந்தார், ஜீவாவையும் கவர்ந்தார், திருவிக்காவையும் கவர்ந்தார், வினோபாவையும் கவர்ந்தார், காந்தியரையும் கவர்ந்தார். எப்படிப்பட்ட நம்ம அடிகளார் பாருங்க. இந்த குன்றக்குடி அடிகளாருங்கிறதோட நின்று போச்சு இல்லை. அது ஏன் அப்படியே நின்று போச்சுன்னா, அடிகளாருனாக்கா துறவின்னு, அடிகளாருக்கு துறவி அர்த்தம். குன்றக்குடி அவருடைய மண். ஆகவேதான் குன்றக்குடி அடிகளார் என்று மற்றவங்க கூப்பிட அப்படியே ஒத்துக்கிட்டு வந்துட்டார். எல்லோரும் அவரை எப்படி குன்றக்குடி அடிகளார் போட்டக்கூடிய அளவுக்கு அந்த பேர் அமைஞ்சு போச்சு. அதுவே அவருடைய கடைசி வரலும் அவருடைய பேராகவே மற்றவங்க கூறும்படியான ஒரு நல்ல காரியமா இருந்தது. இத்தனைக்கும் காரணம், அடிப்படை காரணம் நமது திருக்குறள் என்பதை பல இடத்துல சொல்லியிருக்கார். சொல்லிட்டு இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு வழி பார்க்கணும். திருக்குறள் பேரவை என்பதை ஏற்படுத்துகிறார். பல்வேறு இனம், சாதி, சமயம், பிரிவு இவைகளை உள்ளடக்கிய நாடாக திகழும் இந்தியாவில் ஒருமை வளர்க்க எத்தனையோ சான்றோர்கள் இலக்கியங்களை படைத்திருக்கிறார்கள். அத்தகைய இலக்கியங்களில் தலை சிறந்தது திருக்குறள் என்பது அடிகளாரின் உறுதிப்பாடு. இதை இத்தனையும் இந்த உறுதிப்பாட்டு மக்களை இணைத்து பிடிக்க வல்லமை மிக்க ஒரு தேசிய இலக்கியம் வேண்டும் என்ற நோக்கில் திருக்குறளின் சிந்தனையையும் திருக்குறள் நெறியையும் வாழ்க்கையில் பின்பற்ற செய்தால் இந்திய ஒருமைப்பாட்டு உடன் உருவாகும் இந்த இந்தியாவானது ஒருமைப்பாட்டுடன் விளங்கும். அதற்கான நம்ம முயற்சிகள் செய்யணும் ஒன்றுதான். அப்படி செய்யக்கூடிய முயற்சியில தான் இந்த திருக்குறள் பேரவை. திருக்குறள் பேரவை எப்படிப்பட்ட எண்ணங்களால் அவருக்கு உருவாக்கி சொல்லி இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டை காப்பாற்றுவதற்கு ஒரே இலக்கியம் திருக்குறள். எப்படி அடிச்சு பேசியிருக்கார்கள். திருக்குறள் பேரவைக்கு பல இடங்களில் கிளைகள் தொடங்கப்பட்டன. கரூர்லையும் தொடங்கப்பட்டுச்சு. அவரு தான் 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அவரு 95லயே நம்ம இறந்தாரு. அதுக்கு முன்னாடி இங்க தொடங்கி வச்சார். அந்த அன்னைக்கு அவர் மேலே பழனிப்பன் அவர்கள் அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறார். அதுல திருக்குறளை பற்றி இன்னொன்னு சொல்றாரு. திருக்குறள் பேரவைக்கு பல இடங்களில் கிளைகள் தொடங்கப்பட்ட போலும் இவ்வகையில் திருக்குறளில் சொல்லிய பெருமைப்படுத்தப்பட்ட 2 பெருமைப்படுத்து திருக்குறள்ல உழவம், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம்
தொழுதுண்டு பின் செல்பவர். இந்த திருக்குறள் ஒண்ணுதான் சார், எல்லாத்துக்கும் நான் தெளிவா சொல்றேன். திருக்குறள் ஒண்ணுதான், வள்ளுவர் ஒருத்தர் தான் உழவனை சிம்மாசனத்தில் உட்கார வச்சார். ஆகவேதான் அவனை தொழுதுண்டு பின் செல்பவர்னு மற்றவங்க சொல்றாரு. இந்த உயர்வை எந்த இலக்கியத்தையும் சொல்லல. மன்னரை போட்டுறது, இவரே மன்னர் தான் இறைவனுக்கு ஒப்பனம்னு வள்ளுவர் சொல்றார். இருந்த போதிலும் அந்த மன்னவன் கூட இந்த உழவனுக்கு கட்டுப்பட்டுதான். அங்க உழவன் அவனுடைய தொழிலை செய்யவில்லையானால் மன்னவனும் இல்லை. ஆகவேதான் வள்ளுவர் ஒருத்தர் தான் வேளாண்மை செய்வனை உழவனை சிம்மாசனத்தில் உட்கார வைத்து மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற வார்த்தை போடுறார். இப்படிப்பட்ட சிறப்புக்கு வந்தனமும் வழிவகையும் செய்ய வேண்டும் என்று பல முயற்சிகளை எடுத்து அந்த முயற்சியினுடைய பலன்தான் திருக்குறள் பேரவை. இவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. இவர் அரசாங்கத்துல மேலவை உறுப்பினராக அரசாங்கம் நியமிக்கிறாங்க. அப்ப இருந்தது சட்டசபையும் மேல் சபையும் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அண்ணா போனாரு, கலைஞர் போனாரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் பீரியட்ல அத அவங்களுக்குள்ள கட்சியினுடைய பல சிக்கல்ல இந்த மேலவையை வேண்டாம்னு சொல்லி அவர் எடுத்துட்டார். அப்ப அந்த மேலவைக்கு என்ன ஒரு பொறுப்புன்னு சொன்னா, இந்த மாதிரி பல அறிஞர்களை இந்த மேலவையில் உறுப்பினராக ஆக்கி சட்டசபையில என்ன தீர்மானம் போட்டாலும் அவருடைய ஆய்வுக்கு உட்படுத்தி அது சட்டமாக்கப்பட்டது. இப்ப அது இல்லாம போச்சு. எல்லாம் 110லயே படிச்சுட்டு போயிடுறாங்க. அவரு கொரோனா பீரியட்ல கல்விக்கு சட்டம் போடுறாரு, விவசாயத்துக்கு சட்டம் போடுறாரு, பொருளாதாரத்துக்கு நாணயம் மதிப்பிழக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் விவாதிக்கப்படாமலேயே சட்டசபையில பாராளுமன்றத்திலையும் விவாதிக்கப்படாம மேல் சபையிலையும் விவாதிக்கிறதுக்கு இடம் கொடுக்காம சட்டமாக்குறாங்க. இது அரசு அல்ல. இப்படிப்பட்ட காலத்துல அவருக்கு மேலவை உறுப்பினர் சொன்ன சமயத்துலதான் அந்த தமிழ்நாட்டின் சட்டசபை மேலவை உறுப்பினராக இருந்தபோது தலைமை பொறுப்பேற்று பலரின் கருத்துக்களை கேட்டு, இவரா தனியா பொறுப்பு கொடுத்துட்டாங்கன்னு தாந்தோணித்தனமா செய்யல, பலரின் கருத்துக்களை கேட்டு மயிலாப்பூர்ல இடம் தேர்வு செய்து அங்க ஒரு வள்ளுவருக்கு கோட்டமாக, வள்ளுவருக்கு திருவள்ளுவர் அரசு கொடுத்த ஒரு மரியாதைக்கு அழகா செய்து கொடுத்தார். அதுக்கப்புறம் நொங்கம்பாக்கத்துல வள்ளுவர் கோட்டம்னு ஒண்ணு ஏற்படுத்தினாங்க. அந்த பீரியட்ல இவரு இருந்தாலும் என்னமோ அதை பத்தி எனக்கு தகவல் சரியா தெரியல. ஐயா சேகர ஐயாவுக்கு தெரியும். சாதிங்கிறது எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறது நமக்குள்ள பல கருத்து வேறுபாடு. அது புராணங்கள்ல அல்லது மகாபாரதத்துல கீதையில அவரு தான் ஏற்படுத்தினாரு அப்படின்னு சொல்லி அல்ல. அவரு 4 வர்ணங்களை ஏற்படுத்தினார். அந்த 4 வர்ணங்கள் தான் எல்லாத்துக்கும் தெரியும். பார்ப்பனர்கள், அப்புறம் சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள். இந்த வைசியருங்கிற காலத்துலதான் எல்லாருமே சேர்ந்துடுறாங்க. இந்த சூத்திரங்கிறவங்க அடிமை வேலை செஞ்சு அவங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அப்படிங்கிற எண்ணத்துல அதை படைச்சிருந்தாங்க. ஆனால் அதுலேயும் பல பஞ்சமார்கள், அதையோட கீழே பல சாதிகளை உருவாக்குவதற்கு காரணம் அந்த கீதையினுடைய சாராம்சம் மட்டுமல்ல. இவர் சொல்றார், எது என்ற கேள்விக்கு பதில் வரலாற்று அடிப்படையில் ஒரு வரலாறை படிச்சுன்னா சொல்றாரு, நில பிரபுத்துவத்தில் தான், நில பிரபு அவங்களுடைய ஆட்சியின் கீழே தான் பிறந்ததுதான் சாதி. இவருடைய கருத்து எப்படிப்பட்ட கருத்து பாருங்க. பல வரலாற்றை படிச்சு பார்த்துட்டாரு. இந்த நில பிரபுத்துவம் தான் சாதியை உண்டாக்கியிருக்கேன். அது இன்னைக்கு அழிக்க முடியுது. அத இவர் ஒத்துக்கிறாரு பாருங்க. ஆன்மீகவாதி இந்த நில பிரத்துவத்திற்கு அனுசரணையாக அங்கீகரித்த பாவத்தை மதம் செய்து விட்டது.
வெளிப்படையா பாருங்க, தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கிற மாதிரி சொல்றாரு. அதை அங்கீகரிச்சது மதம். சோ இந்த அனுசரணையாக அங்கீகரித்தது பாவத்தை, மதம் செய்தது உண்மை. மதம் செய்த பாவம் என்றே ஒப்புக்கொள்ளலாம். இது ஒரு புரட்சிகரமான கருத்து இல்லையா? சாதி, குலம், கோத்திரங்களுக்கு அரண் செய்யும் மதம் தொடர்பான சாத்திரங்கள், புராணங்கள், இதர நூல்கள் தடை செய்யப்பட வேண்டும். என்ன மாதிரி கருத்து பாருங்க இவர் எழுதுனது. இப்படியெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நாம் குன்றக்குடி அடிகளார பெரியாருக்கு அவர் ஒரு சமுதாய சீர்திருத்த பாடுபட்டார். பல சாஸ்திரங்களை எல்லாம் தூக்கி எறியணும் அப்படின்னு சொன்னார். அவருடைய பாணி ரொம்ப தீவிரமான பாணி. சொல்லுவாங்கல்ல, ரொம்ப தீவிரமான பாணி. இவர் தீவிரமா இல்லாம ரொம்ப அழுத்தமாகவும் அதே சமயத்துல மென்மையாகவும் சொல்லக்கூடிய வார்த்தைகளை என்ன மாதிரி சொல்றாரு பாருங்க. இந்த அங்கீகரித்த பாவத்தை மதம் செய்து விட்டது, இது உண்மை, இதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். அதோடு சாதி, குலம், கோத்திரம் இதை அரண் செய்யக்கூடிய சாத்திரங்களையும் புராணங்களையும் தடை செய்ய வேண்டும் சொல்ற. இங்க பாருங்க சொல்றாரு பாருங்க. அதோட இன்னொன்னையும் சொல்றாரு பாருங்க, ஜோசியம். இன்னைக்கு அதுதான் நம்மளை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்குது. இவன் சம்பாதிச்சதெல்லாம் இவனுடைய புத்திசாலி, ஆனா கடைசியில கொண்டு அடவு வைக்கிற இடம் என்னங்க? ஜோசியம், ராசிபலன். நாளையில எந்திரிச்சு டிவியை போட்டோம்னாக்கா எல்லா டிவிலையும் ஒரு மணி நேரத்துக்கு ராசிபலன் தான். என்ன கொடுமை பாரு. நேற்றுக்கு சொன்ன கருத்து தான் இன்னைக்கு சொல்ல போறான், இல்லை நான் மாத்தி சொல்ல. அதுபடி நடக்க போகுதா? நடக்க போறது இல்லை. இருந்த போதிலும் ராசிபலன் பார்க்காத ஆளுங்க ரொம்ப குறைவு. அப்படியான காலகட்டம் இன்னைக்கு ஆகி போச்சு. இந்த டிவி மீடியா நல்ல சமாளிக்கிறாங்க சொல்லி மக்களை திருத்துவதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று சொல்றாரு. வள்ளுவர் என்ன சொல்றாரு? செயற்கை அடைந்த கிடைத்தும் இயற்கை அறிந்து செயல். உலகத்துக்கு இயற்கை அறிந்து செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகத்துக்கு தேவையானதா அந்த மீடியாவில் சொல்றான். கொடுமையா இருக்குல்ல. அதை பத்தி சொல்றாரு, தன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் நம்பாது, ஜோசியத்தையும் நம்புவது, ராசி பலனை படித்து மயங்குவதுன்னு எழுதுற ஆகிய கெட்ட பழக்கங்கள் ஊக்க கிளர்ச்சியை எதிரானவை. இவன் ஊக்கமா உன்னை செய்துட்டு இருக்கு எதிரானது இந்த இதெல்லாம். ஜோசியம், ராசி பலன் இதெல்லாம். அந்த திருக்குறளையும் அந்த இடத்துல சொல்றாரு, குடி செய்வார்க்கு இல்லை படிவம், குடி செய்வார்க்கு இல்லை பருவம், மடி செய்து மானம் கருதக்கூடும். அந்த குறளை எடுத்து சொல்றாரு. இந்த ராசி பலன், ஜோசியம் இதெல்லாம் தேவையில்லை. வள்ளுவரும் சொல்றாரு, இவரும் அதை ஆணித்தரமாக எடுத்து கையாளி நமக்கு அறிவுறுத்துறாரு. ஒரு வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டியவர் அவர். அதற்கும் வள்ளுவர் சொல்றது, ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். இதற்கு ஒரு உதாரணமே இவருடைய வாழ்க்கை. இவருதான் அதுக்கு சான்று. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான். இவர் ஆன்மீகத்தில் இருக்கலாம், மதத்தை சார்ந்து இருக்கலாம், மதத்தை சார்ந்து பணிபுரியலாம், மக்களோடு இருந்து வாழலாம். எப்படி இருந்தாலும் உலகத்தோடு ஒத்தது அறிவான் உயிர்வான், அறிந்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். மற்றவர்களெல்லாம் செத்தார்கள் வைக்கப்படும் வள்ளுவர் சொன்னதை இவருடைய வாழ்க்கை அதற்கு சான்றாக நாம் நிச்சயமாக ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட உலகிற்கு ஏற்ப அறிந்து செய்பவனை வாழ்கின்றவன் ஆகிறான். அப்படி ஒத்து அறிந்து வாழாதவன் வாழ்கின்றவன் அல்ல என்று வள்ளுவர் சொல்வதை இவர் எடுத்து கையாள வாழ்ந்து காமிக்கிறார். இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் 1961 நடந்தது. தமிழ்ல அர்ச்சனை பண்றது இல்லைங்கிற ஒரு நீதியை கடைபிடிச்சுட்டு இருக்காங்க. இப்ப பல பேர் போறாங்க தமிழ்ல அர்ச்சனை பண்ண முடியும். அந்த அர்ச்சனை தமிழ்ல கேட்கறவங்களை எல்லாம் சாடினார். யாரு?
அப்ப முதன்மையா இருந்த பக்தவச்சலம். என்னன்னு சாடினாருன்னா, அர்ச்சனையை தமிழில் அர்ச்சனை கோருபவர்கள் பண்பாடு இல்லாதவர்னே சொல்றாரு. யாரு? பக்தவச்சலம். அப்ப ஒரு மீனாட்சி அம்மன் கோவிலில் முதல்வரின் பக்தவச்சலம் தலைமையிலே தமிழ் அதே பக்தரை வச்சு மீனாட்சி அம்மன் கோவில்ல தமிழ் அர்ச்சனை நடத்தி காமிச்சு வருது. அதுக்கு இவர் என்ன முன்னெடுப்பு செஞ்சாருன்னா, அதற்காக அவரு போராடிய வரலாறு என்னன்னா, 63 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைத்து 52 நூல்களை திரட்டி 63 பேர்கள் கொண்ட குழுவை அமைத்து அர்ச்சனைக்கான அடையாளங்களை கண்டுபிடித்து, சும்மா போய் பக்தவச்சல நீ ஒத்துக்கியான்னு சொல்லல, ப்ரூஃப் எடுத்துட்டு போறார். 52 பேரும் சேர்ந்து திரட்டி தமிழ் அர்ச்சனைக்கான அடையாளங்களை கண்டு அதை முதல்வருக்கு அளித்து தெளிவுபடுத்திய பிறகுதான் மீனாட்சி அம்மன் கோயில்ல முதல்வரின் அதே பக்தவச்சலத்தினுடைய தலைமையிலேயே அர்ச்சனை நடக்கும். இதை செய்து காட்டியவர் நமது குன்றக்குடி அடிகளார். தமிழும் வடமொழியும் ஆங்கிலமும் நன்கு அறிந்த நான் தமிழ் மொழியே பேசுகின்ற ஒரு குடும்பத்தில் பிறந்த காரணத்தால் மட்டும் இவரை தானே விமர்சிக்கணும். பல பேர் சொல்றாங்கல்ல, இவர் என்ன தமிழ்ங்கிறாரு, இவர் தமிழனா பிறந்ததுனாலதான் தமிழை பத்தி அதிகமா பேசுறாரு, சமஸ்கிருதத்தையோ மற்ற மொழியிலேயே இவர் பேசல அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார் ஒரு இடத்துல. தமிழும் வடமொழியும் ஆங்கிலமும் நன்கு அறிந்ததா நான் தமிழ் மொழி பேசுகின்ற ஒரு குடும்பத்தில் பிறந்த காரணத்தால் மட்டும் தமிழை நேசிக்கவில்லை. இப்படி ஒரு குறுகிய நோக்கமும் எனக்கு கிடையாது. உலகில் பல மொழிகள் உண்டு. எல்லா மொழிகளிலும் மக்களிடத்தில் கருத்துக்களை வளர்க்கவும், அந்த மொழினா அது என்ன செய்யணும்னா மக்களிடத்திலே கருத்துக்களை வளர்க்கணும், கருத்து பரிமாற்றங்களை செய்யவும், இதற்காக தான் தோன்றியது ஒரு மொழி. ஆனால் உலகத்தில் தோன்றிய பல்வேறு மொழிகளை விட தமிழ் பல துறைகளில் உயர்ந்ததாக, செழுமை வாய்ந்ததாக இருக்கிறது. அதற்கு இருக்கிற நீதித்தன்மை, இந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணு, அதற்கு இருக்கிற நீதித்தன்மை, அறநெறித்தன்மை உலகில் இருக்கின்ற எந்த மொழிக்கும் வாய்க்கவில்லைன்னு ஒத்துக்கிற. அப்படி சொல்றாரு பாருங்க, வாய்க்கவில்லை. அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு கிட்டல. மற்றவங்களுக்கு இது இருக்கிற நீதித்தன்மையும் அறநெறித்தன்மையும் உலகில் இருக்கிற வேற எந்த மொழிக்கும் வாய்க்கவில்லை என்பதுதான் நான் தமிழை நேசிப்பதற்கு உரிய மிகுதியான காரணம். இந்த கருத்தை வேற யாராவது சொல்லியிருக்காங்களா? நான் தமிழனா பிறந்தேன் அதனால அப்படித்தான் சொல்லிட்டு பெருமைப்பட்டு இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஆழமான கருத்தை இவர் மூலமா தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் தமிழனா பிறந்ததுக்கு. சமீபத்துல கூட ஹார்ட்வேர் பல்கலைக்கழகத்துல தமிழ் இருக்கை ஒண்ணு ஏற்படுத்தியிருக்காங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. 40 கோடி கொடுத்து அமெரிக்க பல்கலைக்கழகம் ஹார்ட்வேர் பள்ளிக்கூடத்துல 40 கோடி கொடுத்து ஒரு தமிழ் இருக்கை, தமிழ் சேர் ஒண்ணு ஏற்படுத்தி அங்க பல அறிஞர்களை ஆய்வு சொல்லி செய்ததுதான் அந்த ஏற்பாடு. அதுல பல அறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஆய்வு பண்ணி ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அதுல என்ன அறிக்கைன்னு சொன்னா, உலகத்துல 7041 மொழிகள் இருக்கு. உலகம் பூரா 7041 மொழிகள் இருக்கு சார். அவன் சொன்ன கருத்து அதில் தலையாயது, பழமை வாய்ந்தது, இலக்கியத்தன்மை வாய்ந்தது, நீதித்தன்மை வாய்ந்தது எல்லாம் சேர்ந்து தமிழ் அப்படின்னு ஒரு பெரிய குழுவே உலகம் பூரா ஆய்ந்து 7041 மொழிகளை பற்றி தெரிந்து அதுல இருக்கிற இலக்கியங்களையும் மற்ற கருத்துக்களையும் கதைகளையும் எல்லாத்தையும் கருத்தா எடுத்துக்கிட்டு கடைசியில அவன் சொன்ன வார்த்தை, தமிழ் மொழிக்குத்தான் அந்த அழகு உண்டு, அதற்குத்தான் அந்த தொன்மை இருக்கிறது, அதற்குத்தான் அந்த நீதித்தன்மை இருக்கிறது, அறநெறித்தன்மை இருக்கிறது. எல்லா நூல்களையும் விட மற்ற மொழிகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு ஒரு அழகா, அதாங்க பெரிய மனுஷங்கிறதுக்கு அடையாளம். கடுமையான வார்த்தைகள்லாம் சொல்ல மாட்டாங்க. இவர் அப்படி சொல்றாரு, வாய்ப்பு கிடைக்கல அந்த மொழிகளுக்கு. எவ்வளவு அழகா பேசிட்டாரு.
இந்த ஜோசியம், பூஜை, மந்திரம், மானியம், மாந்திரியம்னு சொல்றாங்களா, அதெல்லாம் கூட இவருக்கு பிடிக்காது. அதுக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பமாச்சு. 1976 குன்றக்குடி அடிகள பக்கத்துல உள்ள கொரட்டி என்ற சிற்றூரில் அந்தி பொழுதில் கூரை வீடுகள் திடீர் என்று தீப்பற்றி எரிய தொடங்கியது. பீதி அடைந்த மக்கள் யாரோ சூன்யம் வைத்து விட்டதாக அடிகளாரிடம் முறையிட்டனர். இவர்தான் சூன்யம், பூஜை, புனஸ்காரங்கள், மாந்திரியங்கள் எல்லாம் மக்கள் அறிவுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது என்று சொல்லிக்கிட்டு வர்றாரே என்பதை, இதெல்லாம் அறிவுக்கு முட்டுக்கட்டைங்கிறது அந்த உண்மை. இவர்கிட்ட எல்லாம் முறையிடுறாங்க, ஏதாவது சூன்யம் யாரோ வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு அடிகளார் என்ன பண்ணாருன்னா, மந்திரம் அதுல சூன்யக்காரனை கூப்பிட்டு பரிகாரம் தேடல. என்ன பண்ணாரு, அந்த முடிவுக்கு காரைக்குடியின் மத்திய மின் வேதியியல் ஆய்வகத்தில் இருந்து விஞ்ஞானிகளை பொறுக்கி கூட்டு என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அங்க சிக்ரின்னு ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கு. என்னன்னா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இன்ஸ்டிடியூட், எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னு அதுக்கு பேருங்க. மத்திய வேதியியல் ஆய்வகம். இதை யார் ஏற்படுத்தினாங்க தெரியுங்களா? அழகப்ப செட்டியார். நேருகிட்ட போய் உட்கார்றாரு. இந்த மாதிரி ஒண்ணு அமைக்கிறதுக்கு இந்திய அரசாங்கம் முடிவு பண்ணியிருந்ததா கேள்விப்பட்டேன், அதை காரைக்குடியில நீங்க அமைக்கணும்னு சொல்லி நேருகிட்ட போய் கேட்கிறார் அழகப்ப செட்டியார். அப்ப நேரு சொல்றாரு, எனக்கு ஒரு 150 ஏக்கர் வேணும் இடம், தருவீங்களா? உடனே ஓகே. 15 லட்சம் பணம் வேணும், ஓகே இருந்தாங்க செக்கு. அப்படி கொடுத்து கொண்டு வந்ததுதான் அந்த இன்ஸ்டிடியூட். அந்த வரலாறு நான் படிச்சிருக்கேன். சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அதான் சிக்ரின்னு சொல்லுவாங்க. அங்க பல விஞ்ஞானிகள் வேலை பார்க்குறாங்க. கெமிக்கல், எலக்ட்ரோ, இதுக்கு ரெண்டுக்கும் எப்படி பல உண்மைகளை கண்டுபிடிக்கிறாங்க. பல இண்டஸ்ட்ரீஸுக்கு அவங்க துணையா நிற்கிறாங்க. இந்த பார்த்த இடத்துல விஞ்ஞானிகளை கூட்டிகிட்டு போய் அந்த ஊர்ல ஏயா தீப்பிடிச்சு தெரியுது குறை வீடு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாரு. இவருடைய அறிவியல் பாருங்க. இத யாரோ வேண்டத்தகாதவர்கள் ரசாயன பொருட்களை பயன்படுத்தி தீவிரத்தை உண்டாக்கி இருப்பதை கண்டறிந்து சொல்லியிருக்காங்க. யாரோ கெமிக்கல் யூஸ் பண்ணி இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. அப்புறம் அதை தடுக்கவும் தற்காத்து கொள்ளவும் மறுபடியும் அவங்கள சும்மா விடல, எளிய முறையில் நவீன வீடுகளையும் கட்டி கொடுத்துருக்காரு. எப்படி பாருங்க, அறிவியல் எப்படி பயன்படுத்தணும், இந்த மாந்திரிகம், ஜோசியம் இதெல்லாம் மக்களுடைய அறிவை பாழாக்குகிறது என்பதை நிரூபணம் பண்ணி காமிச்சிருக்காரு. அதோட சில பேர் இவர்கிட்ட கேட்பாங்களாம், ஐயா நீங்க ஆன்மீகத்தோடு இருக்கிறீங்க, சொர்க்கத்துக்கு கொஞ்சம் வழிகாட்டுங்க, சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழிகாட்டுங்க. சில பேர் மிகவும் அவசரப்படுகிறார்கள். சொல்றாரு இவரு, மோட்சத்திற்கு போய் விட்டால் தேவலாம் என்று நான் அவரிடம் சொன்னேன். சில பேர் சொல்றத, கடவுள் இப்பொழுது என்னிடத்தில் ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறார், இதுவும் ரகசியமா சொல்லியிருக்கிறார். இவர் பேர் சொல்ற, என்ன செய்தி? சொர்க்கத்தை பூட்டி மடியில் சாவியை வைத்துக் கொண்டிருக்கிறாராம் கடவுள் என்ற உடனே ஏன் என்று கேட்டார்கள். உலகத்தை சொர்க்கமாக்குவதற்காகத்தான் மனிதனை அனுப்பினேன், அவன் அங்கேயே அதை நரகமாக்கி விட்டான். இவன் இங்கேயும் சீக்கிரம் வந்து விட்டால் இதையும் நரகமாக்கி விடுவான். ஆகவே அதற்கு பயந்துதான் சொர்க்கத்தை பூட்டி கையில் வைத்திருக்கிறேன். உலகம் சொர்க்கமாகும் பொழுது, நீங்க வாழக்கூடிய இந்த உலகம் சொர்க்கமாகும் பொழுது இந்த சொர்க்கமும் திறக்கப்படும் அப்படின்னு கடவுள் எனக்கு சொல்லியிருக்காரியா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பதில் சொன்னாரா இவரு.
இதெல்லாம் சாதாரண ஒரு அடிகளாரையோ தம்புரானோ சொல்லக்கூடிய வார்த்தைகளே அல்ல. அறிவியல் மூலமா சிந்திக்கிறார். ஆகவே அடிகளார் எங்கும் அமைதி, எங்கும் சகோதர தத்துவம், உணர்ச்சி என்பதே நமக்கு தேவை, இந்த சகோதர தத்துவங்கிற உணர்ச்சி தான் நமக்கு தேவை என்ற கருத்தை மேற்கூறிய சொர்க்கத்தின் கதையாக கூறி நமக்கு உணர்த்துகிறார். தீண்டாமை என்னும் தீய எண்ணத்தை மக்கள் மத்தியில் போக்க வேண்டும் என்பதில் அடிகளார்கள் தீவிரமாக இருந்தார்கள். ஆகவே முதலில் தன்னிடம் வேலை செய்யும் பணியாளர்கள் மத்தியில் உள்ள ஏழை பணக்காரர்கள், கீழ் ஜாதி மேல் ஜாதி என்ற வேற்றுமையை இருப்பதை கண்டு அதை போக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துல ஒரு தந்திரமா வேலை செய்யறாரு. என்ன செய்யறாருன்னா, நம்ம சிவகங்கை மன்னர் நம்ம மடத்துக்கு வர்றாரு, எல்லாம் கண்டபுள்ளெல்லாம் விருந்து வச்சிடணும் அப்படின்னு ஒரு ஏற்பாடு சொல்றாரு. உடனே எல்லாரும் அலங்காரம் பண்ணி அற்புதமான உணவுகள்லாம் தயார் பண்ணி எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கிறாரு. எல்லாம் ரெடிங்க ஐயா, மன்னர் வந்தா எல்லாம் சாப்பிட வேண்டியது. மன்னர் தானே இதை கூப்பிட்டு வரேன்னு சொல்லி அங்க விவசாயத்தில் இருக்கிற விவசாயிகளை கூட்டிட்டு வந்தார். இவர்கள் தான் இந்த நாட்டின் மன்னர்கள் அப்படின்னு அங்க மடத்துல இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் சொல்லி கீழே ஜாதியெல்லாம் பார்க்காம சமத்துவமா உட்கார வச்சு சாப்பாடு வைக்கிறேன். இதை நான் முதல்ல சொல்லியிருந்தேன்னா நீங்களாம் இப்படி செய்ய மாட்டீங்க, அதுக்காகத்தான் அவன் மன்னர் வரணும் நான் போய் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் அடிகளார் தான் செய்ய முடியும், நம்ம எல்லாம் செய்ய முடியாது. அவருடைய ஒரு தோற்றம் எப்ப என்னங்கிறத பத்தி நான் ஒரு 2 வருஷங்களை நான் சொல்றேன். அவர் வந்துங்க 1925 அவருடைய தோற்றம் தஞ்சை மாவட்டத்துல திருவாலப்புத்தூர் அருகே உள்ள நடுத்திட்டு கிராமம். அங்கதான் தந்தையார் திரு சீனிவாசம் பிள்ளை, தாயார் திருமதி சொன்னத்தாக்கி பேர், இவர் பேர் அப்ப வந்து அரங்கநாத். இவங்க வந்து தஞ்சை மாவட்டத்தில் இருக்கும் பொழுது அங்க அண்ணாமலை சர்வகலாசாலைக்கு பக்கத்துல இவங்க ஊர் இருக்கும் போல இருக்கு. அங்க வந்து அண்ணாமலை சர்வகலாசாலையில ராபி சேதுபிள்ளை இருக்கார், பெரிய தமிழறிஞர், திருவாரூர் மன்றத்துல ஆசிரியராக இருந்தவர், சொல்லின் செல்வர்னு பேர் அவருக்கு. அவருடைய தொடர்பு இவருக்கு கிடைக்கும். எப்படின்னு சொன்னா தினமும் பால் கொண்டே கொடுத்து வராங்க. அது ராபி சேதுபிள்ளை வீட்டுக்கு, இவங்க வீட்டுல இருந்து பால் கறந்து அவருக்கு பால் சப்ளை பண்ணியிருக்காங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு, நீ தினமும் வரவே இல்லை, பாலை கொடுத்துட்டு ஒரு குரல் சொல்லிட்டு போறாரு. ஒரு குரல் சொன்னா ஒரு காலனா கொடுப்பாரு. அப்பெல்லாம் காலனா, அரையனா, எட்டனா, ரூபானா பைசா இருந்த காலம், இப்ப ரூபா பைசா தான். அப்ப திருக்குறள் ஒண்ணு சொன்னா ஒரு காலனா கொடுப்பாரு. தினமும் ஒரு குரல் சொல்லணும், தினமும் காலனா வாங்கிக்கணும். அப்படி இருந்த சமயத்துல ஒரு தடவை பள்ளிக்கூடத்துலயே என்னமோ ஏதோ ஒரு விசேஷம் நடக்குது, அதுக்கு ஏதோ பணம் வேணுமா இருக்குது. வீட்டுல அப்பாவை கேட்டா இல்லைன்ட்டாங்க. அப்ப வந்து ராபி சேதுபிள்ளைகிட்ட வந்து புலம்புருக்கேன், ஏன்டா கவலையா இருக்கேன் இந்த மாதிரி விஷயம். அவர் நேர பள்ளிக்கூடத்துக்கு போய் ஹெட்மாஸ்டர்கிட்ட அந்த பணத்தை கட்டி இவரை வந்து அந்த இவருடைய ஆசை நிறைவேற்றி இருக்கிறார் ராபி சேதுபிள்ளை. ஆகவேதான் அவர் சொன்ன ஒரு பாடு தர்மபுரத்துல ஆதீனத்துல படிச்சு அங்கேயே 1945 25வது குரு மகா சன்னிதானம் கைலாய குருமுனி அவரிடம் கந்தசாமி தம்பிரான் என்ற தீட்சை நாமத்துடன் தம்பிரான் ஆகிறார். 1949 குன்றக்குடியில் வந்து திருவண்ணாமலை ஆதீனத்தில் இளவரசு பட்டம் ஏற்பு. திருநாமம் ஸ்ரீலஸ்ரீ தெய்வசிகாமணி அருணாச்சல தேசிய பரமாச்சாரியார் சுவாமிகள் அப்படின்னு ஆகிறார். இப்போ 1949 குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனத்துல இந்த பரமாச்சாரியாரா
அருணாச்சல பரமாச்சாரியாராக பொறுப்பேற்றார். 52 தான் 45வது குரு மகாசனிதனமாக. 53 பல்லக்கில் பட்டினம் பிரவேசம் வர்றாரு. அப்படி அதுலயும் ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த மகாசன்னிதானம் எல்லாம் பல்லக்கில் தான் வருவாங்க, அது ஆளுக தான் சுமந்துட்டு வருவாங்க. ஆனால் மனித நயம் படைத்த நமது குன்றக்குடி அடிகளார் மனிதன் தூக்கக்கூடிய பல்லக்கில் நான் ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லி நடந்து, அதுல இருந்து நடந்துதான் அதுக்கப்புறம் தான் நம்ம சங்கராச்சாரியா சுவாமிகள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அது கடைசி வரையிலும் அவர் பல்லக்கில் ஏறல. அதே மாதிரி ஒரு தடவை நடைப்பயணமா போயிருக்காரு. எங்க போனார்னா சேரிகளுக்கெல்லாம் போனார். அவங்களெல்லாம் ஜனங்களெல்லாம் பார்த்து அவங்கள படிக்கணும், கல்வி பற்றி இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் சொல்லி படிக்கணும்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் அறிவுரை கூற போறாரு. ஒரு காலகட்டத்தில் ஹரிஜனங்கள் வாழும் பகுதிகளுக்கு சென்ற பொழுது அவர்களின் துன்பத்தை தானும் உணரும் வகையில் செருப்பை தவிர்த்து விட்டு வெறும் காலுடனேயே நடந்து சென்றார். அதை பிறகு தனது பழக்கமாக்கியே கொண்டார். எப்படிப்பட்ட ஆள் பாருங்க, பல்லக்கிலையும் ஏற மாட்டேன்ட்டாரு, சேரியில் இருக்கிறவனுக்கு காலில் செருப்பு இல்லை, எனக்கு மட்டும் என்ன தட்டா செருப்புன்னு சொல்லி செருப்பையும் தியாகம் பண்றாரு. இப்படிப்பட்ட ஒரு பெரிய புரட்சிக்காரர் நமது அடிகளார். அதோட பல அறிஞர்கள் வந்துங்க அடையாளம் காணப்படாமலேயே போயிடுறாங்க. பல பேர் இப்ப தமிழ்நாட்டுல பல அறிஞர்களுக்கெல்லாம் பட்டம்லாம் கொடுக்குறாங்க. கலைஞர் திருவள்ளுவர் பட்டம், இந்த மாதிரி பல பட்டங்களை எல்லாம் கொடுத்தாரு. அதில் முதல்ல திருவள்ளுவர் பட்டம் கொடுத்தது, விருது கொடுத்தது நமது வாசை குலசாமி அவர் தான். ஆகவே அதை நாங்கள் கண்டுதான் கரூர்ல அவருக்கு திருவள்ளுவர் விருது கிடைச்சதுன்னு சொல்லி அவரை பாராட்டணும்னு சொல்லி கரூர் விழா எடுத்தோம். ஏன்னா கரூர் பக்கத்துல வாங்கலாம்பாளையம் டாக்டர் வாசை குலசாமி அவர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில 9 ஆண்டுகள் எம்ஜிஆர் ஒரு நிரந்தர வைஸ் சான்சலராக வச்சிருக்காரு. யாருக்கும் 3 ஆண்டுகளுக்கு மேல கிடையாது. ஆனா அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பெயர் ஏற்பட காரணமாக இருந்தவர் வாசை குலசாமி அவர்கள். பல விதமான பாடத்திட்டங்களை பொறுத்தர உலகம் பூரா அறியக்கூடிய அளவுக்கு அங்க மாணாக்கர்களை தயார் பண்ண, அந்த மாதிரி ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்க கிரியேட் பண்றாரு. அப்படி கிரியேட் பண்ணப்ப அதுல ஒரு சின்ன கதை இருக்கு. முதலாக கம்ப்யூட்டர் வருது. கம்ப்யூட்டர்ல முதலாக 2 இடங்கள்ல இருக்கான் இந்தியாவில் கொண்டு வராங்க. ஒண்ணு இங்க அண்ணா யூனிவர்சிட்டி, இன்னொன்று பரப்பு ஐஐடி. இது கம்ப்யூட்டர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பெரியார், என்னடா என்னமா பெருசா மனுஷ மூளைன்னு சொல்றாங்களே, கணக்கெல்லாம் போடுன்னு சொல்றாங்களே, அதை நான் பார்க்கணும்டா அப்படின்னு பெரியார். வாசை குலசாமி ஆல்ரெடி பெரியாருடைய கொள்கைகளை ஆதரித்து வந்தவர் தான். தமிழ் மேல பட்டுள்ளவர். புலத்தங்கன் என்ற பெயரால் கவிதைகள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்திலிருந்து எழுதிட்டு வந்தவர். அப்படிப்பட்டவர் பெரியாரை வரவேற்று அதை காமிக்கிறார். மாடியில் இருக்குது. பெரியாரை மெதுவா கூட்டிட்டு போறாங்க. மாடியில கொண்டு ஒரு ரூம் திறந்தா ரூம் பூரா அடைச்சிருக்குது அந்த ஒரே ஒரு கம்ப்யூட்டர், அவ்வளவு பெருசு. பெரியார், இது என்னப்பா இவ்வளவு பெருசு இருக்குது? ஆமாங்க, கம்ப்யூட்டர் இதுதான், இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யும், கால்குலேஷன் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், பிரமாதமா அடைச்சிருக்காங்க. பெரியார் அதிசயமா எல்லாத்தையும் கேட்டுட்டு, ஆமா இதுக்கு என்னப்பா பேர் சொன்ன அப்படின்னு. கம்ப்யூட்டர் அப்படின்னு. தமிழ்ல என்னப்பா அப்படின்னு எல்லாம் முடிச்சிருக்கிறாங்க. நீ கண்டுபிடிச்சாதான்டா உனக்கு பேரு தெரியும், நீ பேர் வச்சிருப்ப அப்படின்ற மாதிரி பேசினாராம். அப்ப பெரியார் அந்த இடத்துலயும், நீங்கள் அறிஞர்களா இருக்கலாம், பட்டதாரிகளா இருக்கலாம், ஆனால் ஆய்வில் ஆராய்ச்சியில் பின்தங்கி இருக்கிறீங்கன்னு கோட் போட்டார். அதான் பெரியார்.
அப்படிப்பட்டவர் இதை எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த மாதிரி பல அறிஞர்களை பாராட்டும் தகுதியை வளர்த்து கொண்டவர். எதனாலன்னு சொன்னா, அந்த குன்றக்குடி இடையில அடித்தளம். அந்த குன்றக்குடியில பல விழாக்களை கொண்டாடுறாரு. அந்த பாரி விழான்னு சொல்லி, பாரி அந்த மன்னனுடைய பெயரால் ஒரு விழா எடுக்கிறார். அந்த விழாவில் பல பேருக்கு தமிழ் அறிஞர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு விருது கொடுக்கிறார், பட்டங்கள் கொடுக்கிறார். என்னன்னு சொல்லினா, அருங்கலைக்கோன் ஒரு விருது, நூலறி புலவர் ஒரு விருது, பெரும் புலவர் என்ற விருது, முதுபெரும் புலவர் என்ற விருது, கணக்காயர் என்ற விருது, கவிக்கோ என்ற விருது, கவி அரசர், இதெல்லாம் பட்டங்கள் கொடுக்கிறார். எதுக்கு சொல்றேன்னா, தமிழ் அறிஞர்களை சிறப்பு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஒரு ஆதீன தலைவருக்கு உண்டாரு. பல பேர் கூப்பிட்டு சிறப்பு செஞ்சிருக்காரு. அந்த கலைஞர்களை, அதாவது ஒரு விருது தனி, பட்டங்கள் தனி பிரிச்சு கலைஞர்களை கூப்பிட்டு நடிகர்கள் போகணும், ஏழிசை செல்வர், கலைக்கோள் அறிவை, இப்படி எல்லாம் கொடுக்கிறாரு. அதோட இலக்கிய படைப்பாளர்களை எழுத்து வேந்தன், நற்கதை நம்பி பட்டங்கள் கொடுக்கிறார். பெண்களையும் ஊக்குவிக்கிறார். பெண் அறிஞர்களையும் கொடுத்து அவர்களுக்கு செந்தமிழ் திலகம், செந்தமிழ் அரசி, செந்தமிழ் விரலி, இப்படியெல்லாம் பல பட்டங்களை கொடுத்து அவர்களை சிறப்பு செய்திருக்கிறார். இதை பார்த்துட்டு தான் இப்ப இந்த தமிழ் செல்வி, தமிழ் திலகம் எல்லாம் கொடுக்குறோம் இல்லைங்க, அதே என்னுடைய தாக்கம் தான் தமிழ் செம்மல்னு இப்போ தமிழ்நாட்டு அரசாங்கம் பல பேருக்கு கொடுத்துருக்குது. கரூர்ல நம்ம மேலையார் வாங்கியிருக்காரு, கரூர் வாங்கியிருக்காரு, இவர் எழிலரசன் வாங்கியிருக்காரு. இவங்களுக்கெல்லாம் தமிழ் செம்மல்னு பட்டம் கொடுத்துருக்காங்க. கரூர்ல பல பேருக்கு அது கிடைச்சிருக்கு. இதெல்லாம் அடித்தளம், வித்திட்டவர் நம்ம குன்றக்குடியில். அதைத்தான் அதை நல்ல இடத்துல நான் சொல்ல வர்றேன். இன்னொன்று நம்ம மார்க்சியத்தை பற்றி நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, அதை படித்தவர் அப்படின்னு சொல்லி. இப்போ ரஷ்யாவுடைய வரலாறு எல்லாம் படிச்சிருக்காரு. இந்த ரஷ்யாவுடைய விடுதலைக்கு காரணமாக இருந்தது சில வார்த்தைகள் தான். இந்தியாவுடைய விடுதலைக்கு கடைசி காரணமாக இருந்தது ரெண்டே ரெண்டு வார்த்தை. என்னென்ன வார்த்தை தெரியுங்களா? குட் இண்டியா. குட்டுங்கிறது ஒரு வார்த்தை, இந்தியாங்கிறது. குட் இண்டியா, வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறுன்னு தமிழ்ல நம்ம மொழிபெயர்ப்பு சொல்லியிருக்கோம். குட் இண்டியான்னு தான் சொன்னாங்க. குட் இண்டியான்னா நீயா போன்னு அர்த்தம். அது எவ்வளவு பண்பாடான சொல்லு பாருங்க. நான் தரத்துல போடா வெளியில அப்படின்னு சொல்லல. குட் இண்டியா, நீயே வெளியே. அதுதான் பண்பாடான வார்த்தை. அந்த வார்த்தைகள் தான் இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி தந்ததுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதே மாதிரிதான் ரஷ்யாவில் ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை என்னன்னு சொன்னா தவாரிஷ். அந்த தவாரிஷ் என்ற மந்திர சொல்னே சொல்றாரு ஐயா. ரஷ்ய புரட்சியின் போது தவாரிஷ் என்ற சொல் மந்திர சொல் போல் விளங்கியது. தவாரிஷ் என்றால் என்ன? ஒண்ணு இல்லை, தோழர், தோழர் என்ற அந்த சொல் தான் அதுக்கு உண்டானது. பொதுவுடைமை இயக்கத்தில் தோழன் என்ற சொல் பெரு வழக்காயிற்று என்று பெருமைப்படுத்திக் கொள்ள, அது பெருமையா சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தலைவரை பற்றி, ஒரு ஆன்மீக அன்று புரட்சிக்காரரை பற்றி நான் பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த அற்புதமான இந்த உலக திருவுருவ கூட்டமைக்கு நான் மிகவும் கடமைப்பட்டுள்ளேன், நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட அவர் கடைசியா என்ன செஞ்சாருன்னா, 60 ஆண்டு காலம் நிறைவாழ்வு வாழ்ந்த ஆன்மா ஒன்று தனக்காக மட்டுமின்றி உலக மானுடத்திற்காக ஒவ்வொரு நாள் காலையிலும் இறைவன் முன்னிலையில் வைத்த விண்ணப்பமாக ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதுக்கு பேரு திருவருள் சிந்தனை. திருவருள் தினமும் தியானம். சில பேரு நம்ம சித்வானந்தா சுவாமிகள் தியானம் ஒன்று எழுதியிருக்கார்.
தினசரி தியானம். தினமும் ஒரு ஒரு பாட்டு குரலா இருக்கலாம், வேற திருவாசகமா இருக்கலாம், பெரிய புராணத்துல ஒரு பாட்டா இருக்கலாம், சான்ஸ்கிரிட்ல கீதையில இருந்து ஒரு பாட்டா இருக்கலாம். தினமும் ஒண்ணு எழுதி அதுக்கு விளக்கமும் எழுதியெல்லாம் எழுதிட்டு வந்து தினமும் ஒண்ணு படிக்க முடியா 365 நாளுக்கும் போட்டு தினசரி தியானம்னு அவர் எழுதியிருந்தார். அதை புத்தகத்தை நான் வச்சு தினமும் பார்க்கறது உண்டு. இவர் என்ன எழுதியிருக்காருன்னா, திருவள்ளுவர் சிந்தனை தமிழில் உரைநடையில் பிரார்த்தனை தினமும் காலையில எழுந்திரிச்சு அதை ஒன்று படிச்சுட்டு நீங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி அற்புதமான ஒரு நூல் எழுதி நமக்கு கொடுத்திருக்காரு. இவர் வந்து துறவியா வந்து அங்க போய் முதல்ல வந்து தர்மபுரத்துல போய் ஒரு எழுத்தாளராக தான் பணிபுரிகிறார். அந்த மகா சன்னிதானம் பார்த்துட்டு இவருடைய பெற்றோருடைய எதிர்ப்பையும் தாங்கிட்டு தான் இவர் துறவு மேற்கொண்டு கந்தசாமி பரதேசி என்ற தீட்ச நாமம் பெறுகிறார். முதல்ல அப்பா அம்மா எல்லாம் சம்மதிக்கல, இருந்தபோது அவருடைய எதிர்ப்பை தாண்டிதான் இவர் செய்கிறார். இந்த தீட்சை வாங்குறதுக்கு முன்னாடி 47 நாட்களுக்கு துறவியாக புனித பயணம் மேற்கொள்ளணும், பல இடங்களுக்கு போயிட்டு வரணும். அதையும் செஞ்சிருக்காரு. அந்த பிறகுதான் அவருக்கு தம்பரான் என்ற பட்டத்தை அவங்க கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வேலையெல்லாம் செஞ்சிருக்காரு. இதுக்கு முக்கிய காரணமாக தர்மபுரத்துல வந்து சேர்ந்தது ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்காரு. இவரு கடித இலக்கியத்துல பல பேருக்கு கடிதமாக இந்த மூவாடுவார், தம்பிக்கு அன்னைக்கு இப்படி எல்லாம் எழுதுவார். அதே மாதிரி இவரும் செல்வனுக்கு, செல்விக்கு, தாய்க்கு இப்படியெல்லாம் பொருள்பட பல கருத்துக்களை ஒரு கடித இலக்கியமாக அவருடைய பல எழுத்துக்கள் தொகுத்து வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த தாய்ங்கிறதுக்கு என்ன ஒரு இடத்துல சொல்றாருன்னு சொன்னா, இறைவன் கடவுள் அடிக்கடி உலகுக்கு வந்து உன்னை பார்க்க முடியாதப்பா, ஆகவே தாயை படைத்தார் அப்படின்னு அவர் எழுதுறாரு. இதை நான் ஆங்கிலத்துல ஒருத்தர் சொன்னார், அதை வந்து நான் பெருசா நினைச்சுட்டு இருக்கேன். ஆனா இவர் எழுதியிருக்காரு, இறைவன் உலகுக்கு அடிக்கடி வர முடியாது, ஆகவே தாயை படைத்தார். அதோட தமிழ் அறிஞர்கள் பெரியார் வந்து நான் வந்து பார்க்கிறேன்னாரு. இவர் வந்து தமிழை வளர்த்த பெரியவர்களை இவரே போய் பார்க்கிறார். அதுல முக்கியமானவர் கோவை அவினாசிலிங்கம் செட்டியார். ஒரு பெரிய கல்லூரியெல்லாம் அமைச்சு தமிழுக்காக தமிழ் கல்லூரியெல்லாம் ஏற்படுத்தி தமிழ் தொண்டாற்றியவர். அவர் கடைசி காலத்துல அவரை போய் பார்க்கணுங்கிற ஆர்வத்துல இவரே போயிட்டார். போய் அவர் பார்க்கறாரு. அதுக்கப்புறம் அவர் காலமாகிறார், அது வேறு விஷயம். அது தவிர பல இதழ்களுக்கெல்லாம் தோற்றம். மணிமொழி திங்கள் இதழாக, மாத இதழாக ஒரு பத்திரிகை வெளியிட்டிருக்காரு. தமிழகம்ங்கிற ஒரு பத்திரிகை வெளியிட்டிருக்காரு. நமது சிந்தனை பின் அது மக்கள் சிந்தனை என்ற பெயர்ல இன்னைக்கு அந்த நூல் மாத இதழாக வந்து கொண்டிருக்கிறது. அது தவிர திருக்குறளை பற்றி பல தொடர்கள் வெளியிட்டு வந்திருக்கிறாரு. அகர வரிசைப்படி பட்டுக்கோட்டையாரை போல இவர் விமர்சனம் பண்ணியிருக்காருங்க. அவனுடைய சீர்திருத்த கருத்துக்களை பார்த்து இவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பின்குறிப்பு. அதை தவிர பட்டிமன்றம்னா இவருடைய பாணியில தான் அது ரொம்ப வழக்காடு மன்றம், சிந்தனை மேடை இப்படியெல்லாம் ஏற்படுத்தி அதில் தலைமை தாங்கி பல பேரை தயார் பண்ணியிருக்காரு. தமிழுக்காக, திருக்குறளுக்காக சொற்பொழிவு உள்ள பல பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் போய் திருக்குறளை பற்றி பேசியிருக்காரு. அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம், இதெல்லாம் போய் சொற்பொழிவு முக்கியமா திருக்குறள் தான் எடுத்துக்கிட்டு தலைப்பு பூரா. அது தவிர வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருக்காரு. அமெரிக்கா போயிருக்காரு, ஸ்ரீலங்கா போயிருக்காரு, ஈழம் தமிழ். அது தவிர மலேசியாலாம் போயிருக்காரு 1982ல. அப்புறம் 1995 தான் அவருடைய கடைசி இறுதி காலம். இப்படிப்பட்ட ஒரு பெரிய அறிஞரை பற்றி நாம் தெரிந்து கொண்ட ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கும், உங்கள் மத்தியில் அதை
பரிமாறிக்கொள்வதற்கு வாய்ப்பு கொடுத்த இந்த உலக திருக்குறள் கூட்டமைப்பினுடைய அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.